ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்னைக்கு நம்ம பாத்தீங்கன்னா இரண்டாவது வார்த்தை, ஆண்டவர் கூறிய இரண்டாவது வார்த்தையை பத்தி நம்ம தியானிக்க போகிறோம். ஏற்கனவே முதலாவது வார்த்தையை நான் போட்டிருக்கிறேன். அதை நீங்கள் பார்க்கலன்னா பார்க்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். இன்னைக்கு பாத்தீங்கன்னா இரண்டாவது வார்த்தையில பாத்தீங்கன்னா 3 கல்லர்கள் முன்னாடி வந்துட்டு 3 கல்லர்கள் இருப்பாங்க. ஆண்டவரோட லெஃப்ட் சைட்லயும் ரைட் சைட்லயும், அவரோட வலது புறத்திலையும் இடது புறத்திலையும். அப்போ ஆண்டவர் உதித்த ஒரு வார்த்தையை பத்தி தான் இன்னைக்கு நம்ம இரண்டாவது வார்த்தை, ஆண்டவர் உதித்த அந்த இரண்டாவது வார்த்தையை நம்ம குறிப்பிட போகிறோம். முதலாவது அந்த அவர் சொன்ன அந்த வார்த்தையை நான் படிக்க விரும்புறேன். அது பாத்தீங்கன்னா லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் வசனங்கள் 43 இருக்கு. லூக்கா 23:43. இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதேசியில் இருப்பாய் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன் என்றார். சோ இப்ப பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 கல்லர்கள் இருப்பாங்க. அதுல ஒரு கல்லர் பாத்தீங்கன்னா ஒரு கல்லன், அதாவது ஒரு திருடன், இல்ல ஒரு தீஃப், இங்கிலீஷ்ல தீஃப்னு சொல்லுவாங்க, ஒரு கல்லன். அவன் பாத்தீங்கன்னா அவன் கிட்டத்தட்ட கடைசி வரைக்கும் அவன் மனம் திரும்பவில்லை. அவன் வந்துட்டு நீ முடிஞ்சா உன்னையே காப்பாத்திக்கோ அப்படின்னு ஒரு விஷயத்த வந்துட்டு ஒரு கல்லன் சொல்றான். ஆனா இன்னொரு கல்லன் பாத்தீங்கன்னா அவன் வந்து, ஆண்டவரே என்னை வந்து நினைவு கூறுங்கன்னு ஒரு விஷயத்த வந்துட்டு அவரு குறிப்பிடுகிறார். இன்னொரு கல்லன் பாத்தீங்கன்னா அவர் வந்து, ஓகே நான் வந்து பாவத்துல இருக்கிறேன், ஆனா நீ வந்து தேவகுமாரன் என்று நம்புகிறேன், தயவு செய்து உங்களோட ராஜ்யத்துல என்ன நினைவு கூறுங்க அப்படின்னு ஒரு விஷயத்த வந்து அவர் வந்து குறிப்பிடுகிறார். அந்த கல்லனோட அந்த மனமாற்றத்தை கண்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தையை கொடுக்கிறார், இன்று நீ என்னோட கூட பரதேசியில் இருப்பாய். சோ இதை பத்தி தான் நம்ம தியானிக்க போகிறோம். இதனோட அர்த்தம் என்ன? இதுல நிறைய அர்த்தங்கள் இருக்கு. அதே மாதிரி இந்த வார்த்தையை அவர் உரித்த வாழ்க்கை நம்ம இந்த காலத்துக்கு எப்படி யூஸ் ஆகும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த தான் நம்ம இன்னைக்கு இந்த தியானத்துல நம்ம பார்க்க போகிறோம். முதலாவது பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு நம்பிக்கை, விசுவாசத்தை குறிக்குது. விசுவாசம் இருந்தால் ரட்சிக்கப்படும் என்கிற ஒரு விஷயம் வந்து பைபிள் வந்து புதிய ஏற்பாடு காலத்துல நம்ம நிறைய இடத்துல வந்து புதிய ஏற்பாடு கால புஸ்தகத்துல நம்ம படிச்சிருக்கோம். விசுவாசம் உன்னை காத்துக்கொள்ளும், விசுவாசம் உன்னை வந்து மரித்தாலும் நீ பிழைப்பாய். சோ அந்த ஒரு விஷயத்த வந்து மறுபடியும் நினைவு கூறுகிறது. முதலாவது பாருங்க, இந்த கல்லன் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு பாவி. கிட்டத்தட்ட ரோமர் ஆட்சியில வந்துட்டு ஒருத்தனை எடுத்தவனெல்லாம் சிலுவையில அறைய மாட்டாங்க. மிஞ்சி போனா ஒரு சாட்டையால அடிச்சுட்டு விட்டுருவாங்க, இல்லைன்னா கொஞ்ச நாள் ஜெயில போடுவாங்க. ஆனா ஒரு மனுஷனை வந்துட்டு சிலுவையில அறையணும்னா ரொம்ப ஒரு கொடூரமான ஆளாதான் இருப்பான். கொடூரமான ஒரு ஆளால மட்டும்தான் இந்த சிலுவை தண்டனை இருக்கும். ஸோ இந்த கல்லன் பாத்தீங்கன்னா அவன் சிலுவை தண்டனம் அவனுக்கு வந்திருக்குன்னா அவன் ஒரு கொடூரமான ஒரு பாவம் செஞ்சதுனாலதான் இந்த 2 கல்லர்களும் சிலுவையில வந்துட்டு அறையப்படுகிறார்கள். ஸோ அவன் வந்துட்டு அறிகிறான், நான் ஏற்கனவே நான் ஒரு பாவி, அதனாலதான் நான் வந்து சிலுவையில நான் அறையுங்கிற ஒரு விஷயம் வந்து அதே லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரத்துல வந்து போட்டிருக்கு. சோ இப்ப அந்த கல்ல ஆனா அவனுக்கு புரியுது, பக்கத்துல இருக்கிறவர் வந்து சாதாரண மனுஷன் இல்ல, இவரு தெய்வம், இவர் வந்து வெறும் மனுஷன் மாதிரி தெரியல, இவர் வந்து ஒரு சன் ஆஃப் காட், ஒரு கடவுளோட ரூபம் எடுத்த வந்து ஒரு மனிதர். ஏன்னா அங்க இருக்கிறவங்க எல்லாம் அதை பத்தி தான் சொல்றாங்க, நீ வந்து மெய்யானவே தேவகுமாரனா இருந்தா இறங்கி வா. உனக்கு புரியுது ஏதோ தப்பா இருக்கு. ஏன்னா இவரை பத்தி நிறைய விஷயம் நம்மளும் கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனா இப்போ நம்ம பக்கத்துல நானே ஒரு பெரிய ஒரு பாவி, இவ்வளவு பாவம் செஞ்சதுனால எனக்கான இந்த தண்டனை கிடைச்சது, அது கரெக்ட் தான். ஆனா இயேசு வந்துட்டு அவர் எந்த தப்பும் பண்ணலையே, இது ஏதோ தப்பா இருக்கு. அவன் வந்து அந்த டைம்ல அவன் வந்துட்டு அவனுக்கு புரியுது, அவனுக்கு ஒரு மனமாற்றம் மறையுது. ஓகே நம்ம இவ்வளவு நாள் தப்பு பண்ணிட்டோம், ஆனா இப்ப நமக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஏன்னா தேவகுமாரன் நம்ம பக்கத்துல இருக்கிறாங்க, நம்ம பாவத்தை இவர் மூலியமா அறிக்கையிட்டா கண்டிப்பா நம்மள வந்துட்டு இப்ப நம்ம ஒருவேளை பாவம் பண்ணதுனால தண்டனை அனுப்பிச்சாலும் இனி மறு வாழ்க்கையில வந்துட்டு நமக்கு அது மாதிரி வராதுங்கிற ஒரு விஷயத்துக்காக அவன் வந்துட்டு ஆண்டவர் இடத்துல வந்துட்டு அவன் வந்து மன்னிப்பு கூறுகிற மாதிரி கேட்கிறான், தயவு செய்து அடியேனை நினைவு கூறுங்கள். ஆண்டவர் வந்து சொல்கிறார், இன்று வந்து என்னோட கூட நீ பரதேசியில் இருப்பாய். சோ அவனுக்கு புரியுது, இந்த மாதிரி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பக்கத்துல இருக்கிற இந்த மனுஷன் வந்துட்டு சாதாரண மனுஷன் இல்ல, இவர் ஒரு தேவபுத்திரன். இவரு நம்ம இவ்வளவு பாவம் செஞ்சிருக்கிறோம், ஆனா நம்ம இப்ப சாவர நிலைமையில இருக்கிறோம், இப்பயாவது நம்ம மனம் திரும்புவோம். மனம் திரும்புறதுக்கான ஒரு கரெக்டான பர்சன் வேற பக்கத்துல இருக்கிறாரு. சோ அதனால அவன் வந்து அவன் பாவத்தை வந்து அறிக்கை அடிக்கிறான். அறிக்கை எடுறது மட்டும் இல்லாம அவன் வந்து புரிகிறது, இவர் வந்து மேசையா, இவர் தான் அந்த கடவுளினோட புத்திரன், இப்ப நம்ம கூட பக்கத்துல இருக்கிறார். சோ அவர் இடத்துல அதான் கேட்கிறார், என்னை அடியேனி நீங்க என்ன ஞாபகப்படுத்திக்கோங்க. அப்ப ஆண்டவர் வந்து சொல்கிறார், இன்று நீ என்னோட கூட பரதேசில் இருப்பாய். சோ இந்த விஷயம் மூலியமாக நமக்கு என்ன தெரிய வருகிறது? விசுவாசம் தான் முக்கியம். ஏன்னா புதிய ஏற்பாடு காலத்துல ஃபுல்லாவே விசுவாசம் உன்னை ரட்சிக்கும், விசுவாசம் உனக்கு நித்திய ஜீவன் தரும். அதை உணர்த்துறதுக்காக இந்த
வசனம் நமக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. அது மட்டும் இல்ல, பழைய ஏற்பாடு கால புஸ்தகத்துல பாத்தீங்கன்னா நம்ம வந்து நியாய பிரமாணம், அதாவது லான்னு சொல்லப்படுவாங்க, நியாய பிரமாணங்கள், அதாவது சட்டங்கள், சட்டங்களுக்கு கீழே தான் இருந்தோம். இப்போ நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். ஒருத்தருக்கு பசிக்குது, இன்னொருத்தர்கிட்ட பாத்தீங்கன்னா 2 ஆப்பிள் இருக்கு. அப்ப என்ன பண்றான், பசிக்கிறவன் பாத்தீங்கன்னா அவன் போயிட்டு ஒரு ஆப்பிள் எடுத்துக்கிறான். எடுத்துட்டு எனக்கு பசியா இருக்கு அதனால சாப்பிட்டேன். அவனுக்கும் ஒரு ஆப்பிள் இருக்கு, அவன் சாப்பிட்றான். அவன்கிட்ட 2 ஆப்பிள் இருந்ததுனால ஒண்ணு நான் பறிச்சு என்னோட பசியும் அடக்கிட்டேன், அவனோட பசியும் இருக்குச்சுன்னா இதுல என்ன தப்பு? ஏன்னா மனுஷன் அந்த மாதிரி ஒரு நிலையில இருந்தான். ஏன்னா அவன் வந்துட்டு பண்றது எது தப்பு எது ரைட்டுன்னு தெரியல. ஆனா கடவுள் வந்துட்டு நியாயப்பிரமாணங்களை கொடுக்குறாரு. நியாயப்பிரமாணம் என்னது? இப்ப இது நான் இந்த உதாரணத்தை ஒரு சின்ன ஒரு உதாரணம் தான். இந்த 2 ஆப்பிள்ல இருந்தா ஒரு ஆப்பிள், அது பேர் திருடு. அவனுக்கு ஆனா திருட்டு இல்ல. அவனுக்கு என்னன்னா, உங்ககிட்ட ஒரு ஆப்பிள் இருக்கு, நீ சாப்பிட்டு உன்னோட பசி உனக்கு போகுது. அதே மாதிரி உன்னோட 2 ஆப்பிள் இருந்து ஒண்ணு நான் எடுத்து சாப்பிட்றேன், என் பசியும் போகுது. இதுல என்ன தப்பு இருக்கு? ஏன்னா என்னோட வாழ்க்கையை காப்பாத்திருக்கு தானே பண்றேன் அப்படிங்கிற ஒரு விஷயம் மனுஷன் வந்துட்டு சொல்றான். ஆனா மனுஷனுக்கு பாத்தீங்கன்னா அந்த பொய்யான இது தப்பு, இது நம்ம பண்ணது பாவம்னு அவனுக்கு தெரியல. சோ அதனால கடவுள் வந்துட்டு பழைய ஏற்பாடு காலத்துல இருக்கிற மனுஷங்களுக்கு பாத்தீங்கன்னா நியாயப்பிரமாணங்கள், அதாவது லா, அதாவது பாத்தீங்கன்னா 10 கட்டளையில போட்டிருக்கும். திருடாது இருப்பாயாக, டு நாட் ஸ்டீல், பொய் சொல்லாது இருப்பாயாக, டு நாட் லை, டு நாட் பேர் ஃபால்ஸ் விட்னஸ், அடுத்தவன் வந்துட்டு நீ வந்துட்டு பொய்யாக குற்றம் சொல்லாத. அது மாதிரி நிறைய சட்டங்கள். ஸோ பழைய ஏற்பாடு காலம் ஃபுல்லாவே சட்டங்களை சொல்லிக் கொடுக்கணும். ஏன்னா ஒரு மனுஷனுக்கு பாவம்னா என்னன்னு தெரியல. கடவுள் வந்துட்டு நியாயப்பிரமாணங்கள் மூலியமாக, தீர்க்கதரிசிகள் மூலியமாக நியாயப்பிரமாணங்களை கொடுத்து பாவம்னா என்னங்கிற ஒரு விஷயத்த கத்துக் கொடுக்குறாரு. ஏன்னா அவனுக்கு தெரியல. இவன் கிட்ட இருந்து நான் பறிச்சு ஒரு ஆப்பிள் தானே சாப்பிட்டேன், என் பசி போறதுக்காக தானே நான் பண்ணேன், இதுல என்ன தப்பு இருக்கு? அவனுக்கும் பசி போகுது, எனக்கும் பசி போகுது, அதானே கரெக்ட். ஆனா கடவுள் சொல்றாரு, இல்ல நீ பண்றது திருட்டு அப்படிங்கிற ஒரு விஷயத்த பழைய ஏற்பாடு காலத்துல, இது வெறும் ஒரு உதாரணம் தான் அந்த திருட்டுங்கிறது. இது மாதிரி நிறைய விஷயம் இருக்கு. ஸோ நீங்க பழைய ஏற்பாடு எடுத்தீங்கனாலே ஃபுல்லாவே ஒர்க்ஸ், அதாவது வேலை செய்யணும். கிட்டத்தட்ட எது பாவம் எது நல்லது எது கெட்டதுன்னு ஒரு விஷயம் மனுஷனுக்கு தெரியல. கடவுள் தீர்க்கதரிசி மூலியமாக, பல தீர்க்கதரிசிகள் மூலியமாக நியாயப்பிரமாணம் லானா என்னன்னு அவர் கத்துக் கொடுத்தார். ஆனா புதிய ஏற்பாடு காலத்துல அப்படி இல்லை. புதிய ஏற்பாடு காலம் பாத்தீங்கன்னா நம்ம கிருபையின் காலத்துல இருக்கும். புதிய ஏற்பாடு காலத்துல நீங்க சர்ச்சஸ்ல நிறைய பிரீச்சர்ஸ், நிறைய போதகர்கள் நம்ம கிருபை காலத்துல இருக்கோம்னு சொல்லுவோம். ஏன்னா நம்ம நியாயப்பிரமாண புஸ்தகத்துல இல்லை. ஏன்னா பாத்தீங்கன்னா நியாயப்பிரமாணத்துல நம்ம ஒரு நியாயப்பிரமாணம், அதாவது ஒரு சட்டத்துல ஒரு மீறினா கூட நம்ம பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாது, அவ்வளவு ஸ்ட்ரிக்டா இருக்கும். ஏன்னா கடவுள் நீ நியாயப்பிரமாணத்தை ஃபுல்லா கீழ்ப்படியணுங்கிறாரு. ஒரு பண்ணா கூட நம்மளால கடவுளோட இடத்துக்கு போக முடியாது, அவ்வளோ ஒரு டஃப்பான ஒரு இதுல நியாயப்பிரமாணத்துணும். ஆனா அது ஒருத்தர் நிறைவேற்ற வேண்டும். அதை நிறைவேற்றினாதான் நம்மளால, ஏன்னா நம்ம நான் இவ்வளவு நியாயப்பிரமாணங்களை நான் ஃபாலோ பண்றேன், நான் இவ்வளவு நியாயப்பிரமாணங்கள் நான் கீழ்ப்படிஞ்சிருக்கிறேன், என்ன பரலோக ராஜ்யத்துக்கு கொண்டு போங்க, நம்ம கடவுள் இடத்துல நம்ம போய் பேச முடியாது. ஏன்னா நம்ம எவ்வளவுதான் நியாயப்பிரமாணம் கீழ்ப்படினாலும் ஏதோ ஒரு நியாயப்பிரமாணத்தை நம்ம விட்டுருப்போம், இல்ல நம்ம தப்பு செஞ்சிருப்போம். அதனால இதை காப்பாத்துறதுக்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றி நமக்காக, இந்த நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்று மூலயமாக நமக்கு நித்திய ஜீவன் கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கு. நான் ஒரு சில வசனங்களை படித்து இந்த பாயிண்ட் நான் சொல்றேன். இந்த முதல் பாயிண்டோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் அப்ப கொடுத்து முடிக்க விரும்புகிறேன். முதலாவது பாத்தீங்கன்னா ரோமர் எழுதிய புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 20. ரோமர் 3:20 இப்ப நான் படிக்கிறேன் கேளுங்க. இப்படி இருக்க பாவத்தை அறிகிற அறிவு நியாயப்பிரமாணத்தினால் வருகிறபடியால் எந்த மனுஷனும் நியாயப்பிரமாணத்தின் கிருபையால் தேவனுக்கு முன்பாக நீதிமானாக்கப்படுவதில்லை. அதாவது உங்களுக்கு இந்த வசனம் கிளீனா புரிஞ்சிருக்கும். நியாயப்பிரமாணத்தை நான் ஃபாலோ பண்றதுனால தேவனுக்கு முன்னாடி நான் நீதிமான் நம்ம காட்ட முடியாது. நியாயப்பிரமாணங்கிறது நம்ம பாவத்தை தான் சுட்டி காட்டுது. இப்ப கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இந்த கல்லனும் பாத்தீங்கன்னா நியாயப்பிரமாணத்தின்படி பாத்தீங்கன்னா அவன் நீதிமான் கிடையாது. அப்ப அவன் எங்க போனோம்? உண்மையிலே பாத்தீங்கன்னா அவனுக்கு இறந்த பிறகு அவரோட வாழ்க்கை முடிஞ்சிச்சு, அவ்வளவுதான். அவன் கண்டிப்பா ஆண்டவரோட இடத்துக்கு, கடவுளோட இடத்துக்கு போக முடியாது. கடவுளோட இடத்துக்கு போலனா அது நம்மளோட ஆத்மா கடவுளோட இடத்துக்கு போலனா அது நரகம். அதுதான் பைபிள் சொல்லுது. கிட்டத்தட்ட நியாயப்பிரமாணத்தை அவ்வளோ ஃபாலோ பண்றவங்க, அதாவது இந்த ரோமர் 3:20 என்ன போட்டிருக்கு? நியாயப்பிரமாணின் கிரியையினால், அதாவது பழைய ஏற்பாடு காலத்தோட நியாயப்பிரமாணங்களோட கிரியையை அவ்வளோ ஃபாலோ பண்ணாலும் தேவனுக்கு முன்பாக நீதிமானாக்கப்படுவதில்லை. நம்ம நியாயப்பிரமாணத்தை அவ்வளோ கீழ்ப்பணிந்தாலும் தேவனுக்கு முன்னாடி நீதிமானாக்கப்படுவதில்லை. ஏன்னா எவ்வளவுதான் நீ நியாயப்பிரமாணம் கீழ்ப்பணிந்தாலும் ஏதோ ஒரு இடத்துல நீ தப்பு இருக்கும். ஏன்னா அவ்வளோ ஸ்ட்ரிக்ட் கடவுளோட நியாயப்பிரமாணம் அவ்வளோ ஸ்ட்ரிக்டானது. ஏதோ ஒரு சின்ன விஷயத்துல நம்ம கண்டிப்பாக
நியாயப்பிரமாணத்தை வைத்து நம்ம தேவன் முன்னாடி போக முடியாது. ஸோ கிட்டத்தட்ட அந்த கல்லன் பாத்தீங்கன்னா அவன் வந்து பழைய ஏற்பாடு கால நியாயப்பிரமாணம் தான், பழைய ஏற்பாடு கால நியாயப்பிரமாணங்கள்ல தான் அவன் இருக்கிறான். கிட்டத்தட்ட நியாயப்பிரமாணப்படி அவள் தான் அவன் கடவுளோட முன்னாடி அவன் நீதிமான் கிடையாது. கண்டிப்பா நீதிமான் இல்லைன்னா கண்டிப்பா அவன் வந்துட்டு பரலோக ராஜ்யம் போக முடியாது. கண்டிப்பா கடவுளோட இடத்துக்கு போகணும்னா அவன் நரகம் தான் பைபிள் சொல்லுது. நரகம்ங்கிறது ஒரு சாதாரண ஒரு டேர்ம். நரகம்னா எரியறது, நெருப்பு எரியுது அப்படி சொல்ல. கடவுளோட இடத்துக்கு ஒரு ஒரு ஆத்மா போலனா அது நரகம். கிட்டத்தட்ட அந்த ஒரு நிலைமையில தான் அந்த கல்லன் இப்ப இருக்கிறார். ஆனா கல்லன் என்ன பண்ணிக்கிறார், என்னை நினைவு கூறுங்க, என்ன மறந்துடாதீங்க ஏசப்பா, நான் வந்து ஒரு தப்பானவன், ஆனா உங்களை நான் நம்புறேன், உங்களோட ராஜ்யம் வரும்போது என்னை நினைவு கூறுங்க. சோ அதே ரோமர் எழுதின அதிகாரம் 3:24 இப்ப பாருங்க. இலவசமாக அவருடைய கிருபையினால் கிறிஸ்து இயேசுனுள் மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். சோ நியாயப்பிரமாணம் மூலியமாக யாரும் நீதிமானாக்கப்படுவதில்லை, ஆனா கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வது மூலியமாக நீதிமான்கள் ஆக்கப்படுகிறார்கள். அப்ப கிட்டத்தட்ட அந்த கல்லன் பாத்தீங்கன்னா இப்ப புதிய ஏற்பாடு, ஏன்னா பழைய ஏற்பாடு பலி அவன் ஃபாலோ பண்ணியிருந்தானா முடிஞ்சிடுச்சு. ஆனா இப்ப யார் இருக்கார் பக்கத்துல, ஆண்டவரோட ஆண்டவர் சரீரமாக இப்போ ஒரு மனுஷ ரூபத்தில் எடுத்த ஒரு தேவனை அவர் பக்கத்துல இருக்கிறார். இப்ப கிட்டத்தட்ட அவன் நம்புகிறதுனால கிட்டத்தட்ட இப்ப அவனும் எவ்வளவு பாவமா இருந்தாலும் அந்த டைம்ல அவன் நீதிமானாக்கப்படுகிறார்கள். ஏன்னா அவன் மனம் திரும்புறான், நான் பண்ணது தப்பு தான், ஆனா எனக்கு இது ஒரு ஃபைனல் வாய்ப்பு, ஆண்டவரே என்ன நீங்க நினைவு கூறீங்களா அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லணும். அப்போ அந்த பாவத்தை அந்த டைம்ல ஆண்டவர் வந்து சொல்லி இருக்கலாம், நீ நிறைய பாவம் செஞ்சுட்டப்பா, நீ அடுத்த வாழ்க்கையில பிறந்து மறுபடியும் மனுஷனா பிறந்து எவ்வளவு நல்லது செய், ஒருவேளை நீ நல்லது செஞ்சினா ஓகே உன்னை நான் மோட்சம் அப்படின்னா. நம்ம இருக்கிற நாட்டுல அப்படிதான் சொல்றாங்க, நம்ம ஒழுங்கா நல்லது செய்யலன்னா அடுத்த வாழ்க்கை மறுபடியும் பிறப்போம். ஒருவேளை ரொம்ப தப்பு பண்ணிட்டா நாயா இல்ல பூனையா இல்ல வந்துட்டு பண்ணியா என்ன ஆகும்னு கூட தெரியாது. ஒருவேளை நீ கொஞ்சம் நல்லது கம்மியா பண்ணினா மறுபடியும் நீ பிறக்கணும், பிறந்துகிட்டே இருக்கணும், உன் வாழ்க்கை அப்படியே பிறந்துகிட்டே இருக்கணும் அப்படின்னு தான் நம்ம நாட்டுல ஒரு சில பேர் சொல்லி கொடுக்குறாங்க. ஆனா கிறிஸ்துவ மதம் அப்படி இல்லை. கிறிஸ்துவ மதத்துல எடுத்தோன்னே ஆண்டவர் சொல்லிட்டாரு, நீ என்று என்னோட கூட பரதேசியில் இருப்பாய், இன்று நான் போற இடத்துக்கு நீயும் என் கூட இருப்ப, அவ்வளவுதான் முடிஞ்சிடுச்சு. மறுபடியும் பிறந்து மறுபடியும் நீ வந்து நல்லது செஞ்ச அப்படி இல்லை. நீ பாவத்தை அறிக்கைட்டியா, ஆமா அறிக்கையிட்டோம். என்ன நீ விசுவாசிக்கிறியா, ஆமா ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். நீ நீதிமானாக்கப்படுகிறாய். நீதிமானாக்கப்பட வேண்டும் என்றால் நீதிமானாக்க பெற்றதால் அவன் என்ன இருக்கிறான், தேவனை அவனால சந்திக்க முடியும். ஆனா அவன் வந்து நான் வந்து ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் என்ன, அவன் நீதிமானாக்கப்படுவதில்லை. ஒரு நீதிமான் இல்லைன்னா அவனால பரலோகராஜ்யம் செல்ல முடியாது. அதனால்தான் விசுவாசம் முக்கியம். நான் வந்துட்டு இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணவே தேவையில்லை, இந்த நியாயப்பிரமாணத்தை பத்தி சொல்லவே தேவையில்லை, அழகா ஈஸியா முடிச்சிருக்கலாம். கல்லன் வந்து அவர் விசுவாசித்தார், அதனால ஆண்டவர் வந்துட்டு அவர் பரதேசியில் கூட நீ என்னோட கூட பரதேசியில் இருப்பாய் அப்படின்னு ஈஸியா முடிச்சிருக்கலாம். நான் ஏன் இது டீப்பா எக்ஸ்பிளைன் பண்ணேன்னா, எனக்கு இந்த மாதிரி படிக்க பிடிக்கும். இப்போ எல்லாருக்கும் இது புரிஞ்சிருக்கும், பழைய ஏற்பாடு காலம்னா என்ன, அவரோட நியாயப்பிரமாணம்னா என்ன, கிட்டத்தட்ட அவன் நியாயப்பிரமாணத்துல இருந்துதான் அவரோட நிலைமை என்ன. ஆனா ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளனால இப்போ புதிய ஏற்பாடு விசுவாசத்தினால அவன் என்னன்னா நீதிமானாக்கப்படுகிறார். அதனால கடவுள் போற இடத்துல அவன் போவான். சோ அவனுக்கு மறுபடியும் அந்த நித்திய ஜீவனானது கிடைக்கப்பெறுகிறது. சோ அதுதான் இந்த வசனம் வந்துட்டு முதலாவது இந்த வார்த்தை மூலியமாக நம்ம கத்துக்கொள்கலாம். ஆண்டவரை இயேசு கிறிஸ்து சொன்ன இந்த இரண்டாம் வார்த்தையில என்ன கூறுகிறது என்றால், நீ இன்று என்னோடு கூட பரதேசியில் இருப்பாய். கிட்டத்தட்ட விசுவாசிச்சால் கண்டிப்பாக நாம் ஆண்டவரிடத்தில் நாம் செல்ல முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துட்டு நமக்கு இப்போது இந்த ஆண்டவரோட வார்த்தை மூலியமாக நமக்கு வெளிப்படுத்துகிறது. இரண்டாவது பாயிண்ட் இந்த விஷயத்துல, முதல் பாயிண்ட் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன், ஸ்கிரீன்ல உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். முதலாவது பாயிண்ட் பாத்தீங்கன்னா நம்ம விசுவாசத்தை பத்தி குறித்தோம். நான் ஒரு தெளிவான ஒரு விளக்குறை உங்களுக்கு நான் சொன்னேன். நீங்க மறுபடியும் இந்த பாயிண்ட் புரியலன்னா மறுபடியும் பாருங்க, ரொம்ப டீப்பா தான் கொஞ்சம் இருந்திருக்கும், ஆனா ஸ்லோவா தான் நான் பண்ணேன்னு நம்புறேன். ஸோ ரெண்டாவது பாயிண்ட் பாத்தீங்கன்னா ஆண்டவர் வந்துட்டு அவருக்கு வாக்குறுதி கொடுக்குறாரு, நீ இன்று என்னோட கூட பரதேசியில் இருப்பாய். ஆனா உண்மையிலே பாத்தீங்கன்னா அந்த கல்லன் வந்துட்டு பரதேசிக்கு போனாரா இல்ல ஹெவனுக்கு போனாரா? ஏன்னா ரெண்டு விஷயம் இருக்கு பைபிள்ல. பாரடைஸ்னா நம்ம என்ன நினைக்கிறோம், ஓ அப்போ கல்லன் வந்துட்டு பரலோகத்துக்கு போயிட்டான். ஆனா உண்மையிலே அவன் பரலோகத்துக்கு போனானா இல்ல பாரடைஸ்ங்கிற ஒரு விஷயம் பைபிள்ல, அது என்னது பாரடைஸ்? சோ அதை பத்தி தான் நம்ம பார்க்க போகிறோம். சோ நான் இப்பதான் பேசினேன் உங்ககிட்ட, நியாயப்பிரமாணம்னா என்ன, அந்த நியாயப்பிரமாணத்தை ஃபாலோ பண்றவன் வந்துட்டு, நியாயப்பிரமாணங்கிறது நம்ம பாவத்தை வந்து சுட்டி காட்டுது. நம்மளோட நம்ம பாவம்னா என்னங்கிற ஒரு விஷயம் வந்துட்டு நியாயப்பிரமாணங்கள் நமக்கு சுட்டி காட்டுது. ஆனா இந்த நியாயப்பிரமாணத்தை நம்ம ஃபாலோ பண்றதுனால நம்ம வந்து நீதிமானாக்கப்படுவதில்லை. அதுதான் பைபிள் சொல்லுது. ஒருத்தர் நீதிமான் இல்லைன்னா கண்டிப்பா அவன் வந்து பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாது, ஆண்டவரோட இடத்துக்கு போக முடியாது.
அப்போ பழைய ஏற்பாடு கால புஸ்தகத்துல ஆண்டவர் மரிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சில பேர் வந்து இந்த நியாயப்பிரமாணங்களை வந்து கீழ்ப்படிஞ்சிருப்பாங்களா, நிறைய பேர் நியாயப்பிரமாணங்களை கீழ்ப்படிஞ்ச மனுஷங்க இருக்கிறாங்கன்னு பைபிள்ல போட்டிருக்குல்ல. அப்போ அவங்களாம் எங்க போயிருப்பாங்க? ஏன்னா வந்துட்டு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தால் தான் அவன் வந்து நீதிமானாக்கப்படுகிறார்கள் அப்படின்னு வேதத்துல போட்டிருக்கு. ஆனா பழைய ஏற்பாடு காலத்துல ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோட பாடு மரண சிலுவை எதுவுமே இல்லையே. அப்போ அவங்களாம் எங்க போயிருப்பாங்க? ஏன்னா நீதிமான் இல்லைன்னா பரலோக ராஜ்யம் போக முடியாது, நம்ம வேதத்துல படிச்சோமே. அவங்களாம் எங்க போயிருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா ஆப்ராம்ஸ் பிளாசம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து சொல்லியிருப்பாங்க. நீங்க பார்த்திருப்பீங்க ஆபிரகாமோட மடி. அதாவது லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் வசனங்கள் 16-31. அந்த இதுல பாத்தீங்கன்னா ஆண்டவர் ஒரு உவமை கொடுப்பார். கிட்டத்தட்ட லாசரஸ் அப்புறம் ஒரு பணக்காரன், எப்படி அவங்க 2 பேரும் வந்துட்டு அவங்களோட வாழ்க்கையை இறந்த பிறகு ஒருத்தர் வந்துட்டு ஆபிரகாமோட மடியிலையும், இன்னொருத்தர் பாத்தீங்கன்னா ரொம்ப இன்னும் ஆபிரகாமோட அடியில, ரொம்ப அடியில, ஆபிரகாமோட மடி, அது ஆபிரகாமோட இடம், ஆப்ராம் பிளாசம், அந்த இடத்துல இருந்து ரொம்ப அடியில வந்துட்டு அந்த ரிச்மேன், அந்த பணக்காரன் வந்துட்டு இருக்கிறார். அவன் வந்து தண்ணி கேட்கிறான், எனக்கு இங்க தண்ணி கொடுங்க, ரொம்ப தாகமா இருக்கனால தாங்க முடியல. அது மட்டும் இல்ல, அவன் வந்து சொல்றான், தயவு செய்து என்னையாச்சும் அமுச்சு விடுங்க, என்னோட மிச்சம் 5 சகோதரர்களுக்கு நான் வார்ன் பண்றேன், இந்த மாதிரி உலகம் இங்க இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம். பாத்தீங்கன்னா லூக்கா எழுதின சுவிசேஷம் 19:16-31. கிட்டத்தட்ட அந்த இடம் பாத்தீங்கன்னா அது பூமிக்கு அடியில இருக்கு, அண்டர் வேர்ல்டுன்னு கூப்பிடுவாங்க. அதாவது பாதாளம் கிடையாது, பாதாளம்ங்கிறது தான் அந்த ரிச்மேன், இந்த பணக்கார ஆள் வந்து போனார். கிட்டத்தட்ட அங்க டோர்மெண்ட், எய்ட்ஸ் இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. ஆப்ராம் பிளாசம் பாத்தீங்கன்னா இந்த பழைய ஏற்பாடு கால புஸ்தகத்தோட நியாயப்பிரமாணங்களை ஃபாலோ பண்ணவங்க. இந்த பழைய ஏற்பாடு கால புஸ்தகத்தோட நியாயப்பிரமாணத்தை ஃபாலோ பண்ணவங்க ஆப்ராம் பிளாசம், ஆப்ராமோட வீடு அப்படின்னு கூறப்படுகிறது. ஏன்னா ஆப்ராம் ஒரு இம்பார்ட்டன்ட் பர்சன். பைபிள்ல பாத்தீங்கன்னா ஆப்ராம் மூலியமாக தான் சந்ததிக்கு ஃபுல்லா ஆசீர்வாதம் வரும் அப்படின்னு சொல்லுது. ஆப்ராமோட வம்சாவளி வந்து கிறிஸ்துவ ஏத்துக்கிட்டா நாமளும் ஆப்ராமோட ஒரு வம்சாவளியாக மாறுவோம் என்று வேதம் கூறுகிறது. ஸோ அந்த இடத்துக்கு தான் அது ஒரு இடம். ஸோ அந்த இடத்துக்கு தான் வந்துட்டு நம்ம இந்த கல்லனும் போறார், ஜீசஸும் அங்கதான் போறாரு. இதுக்கான இப்போ நான் நிறைய ப்ரூஃப் டெக்ஸ்ட் சொல்றேன், உங்களுக்கு நான் சொன்னது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட ஆண்டவர் வந்துட்டு இன்று நீ பரதேசியில் இருப்பாய் என்ற ஒரு விஷயத்த சொல்றார். ஆனா உண்மையிலேயே அவன் பரதேசினா என்னது, ஹெவனா இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு இடம் இருக்கு, பூமிக்கு அடியில ஒரு இடம் இருக்குன்னு பைபிள் கூறப்படுகிறது. பழைய ஏற்பாடு கால புஸ்தகத்துல வந்துட்டு நியாயப்பிரமாணங்களை வந்துட்டு ஃபாலோ பண்ணாங்க. அதாவது இந்த பழைய ஏற்பாடு கால நியாயப்பிரமாணங்களை எப்படியோ ஆண்டவர் வந்து இன்னும் சிலுவையில அறையில இந்த பழைய ஏற்பாடு கால புஸ்தகத்துல அவங்க வந்துட்டு நியாயப்பிரமாணத்தை வந்துட்டு இன்னும் வந்துட்டு கீழ்ப்படிஞ்சு எவ்வளவு முடியுமோ அவங்க நியாயப்பிரமாணத்தை கீழ்ப்படிஞ்சிருப்பாங்க. தேவன் முன்னாடி ஒருவேளை அவங்க வந்துட்டு நீதிமானாக்கப்படுவதில்லை, ஆனா அவங்க வந்துட்டு முடிஞ்சாலும் அவங்க நீதிமானா இருக்க ட்ரை பண்ணிருக்கிறாங்களே. சோ அவங்களுக்கான இடம் தான் இந்த பூமிக்கு அடியில ஆபிரகாமோட வீடு, ஆபிரகாமோட பிளாசம்னு கூறப்படுகிறது. ஸோ ஜீசஸ் அங்கதான் போயிருக்கிறாங்க, இந்த கல்லனும் அங்கதான் போயிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு ப்ரூஃப் நான் இப்போ பைபிள் படி நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். முதலாவது பாத்தீங்கன்னா யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் வசனங்கள் 17. யோவான் 20:17. இந்த வசனம் பாத்தீங்கன்னா யோவான் 20:17 பாத்தீங்கன்னா ஆண்டவரை சிலுவையில அறைந்து அவர் உயிர் தெழும்பிய பிறகு நடக்கிற விஷயம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இது உயிர் தெழும்பிய பிறகு அவர் சொல்ற விஷயம். அது ஆண்டவரை இயேசு கிறிஸ்து. யோவான் 20:17. இயேசு அவனை நோக்கி, என்னை தொடாதே, நான் இன்னும் என் பிதாவிடத்தில் ஏறி போகவில்லை. இன்னும் என்னோட பிதானா யாரு? கடவுளோட இடத்தும், காட் த ஃபாதர், பிதாவோட இடத்துக்கு இன்னும் நம்ம ஏறி போகவில்லை. கிட்டத்தட்ட அவர் வந்துட்டு உயிர் தெளிம்பிய பிறகு சொன்ன வார்த்தை, என்னை தொடாதே, நான் இன்னும் என் பிதாவிடத்திற்கு ஏறி போகவில்லை. அப்போ ஆண்டவரே வந்துட்டு பரலோகத்துக்கு இன்னும் போல, இனிமேட்டதான் நான் போறேங்கிற ஒரு விஷயத்த வந்துட்டு யோவான் எழுதின சுவிசேஷம் 20:17 சொல்லியிருக்கிறார். அப்ப அப்படி சொன்ன ஆண்டவர் அப்ப அந்த 3 நாள் எங்க இருந்திருப்பார்? ஏன்னா அவர் பரலோகத்துக்கு போனா அப்ப எங்கேயோ ஒரு இடத்துக்கு போயிருக்கணும். ஏன்னா அவர் வந்து அந்த ஒரு கல்லன் இடத்துல அவர் சொல்றாரு, இன்று நீ என்னோட கூட பரதேசியில் இருப்பாய். அப்ப பரதேசம் வந்துட்டு பிதாவோட இடம் இல்லைன்னா அப்போ அவர் வேற ஏதோ ஒரு இடத்துக்கு போயிட்டுக்கிறாரு. ஏன்னா ஆண்டவர் போடுற இடம் வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல இடமாக தான் இருக்கும். ஸோ இது மூலியமாக ஒரு ப்ரூஃப் டெக்ஸ்ட், இது ஒரு நமக்கு ஒரு ப்ரூஃபாக இருக்கிறது. இந்த மாதிரி பூமிக்கு அடியில ஒரு இடம் ஒரு டைம்ல இருந்திருக்கு, ஒதுக்கப்பட்டிருக்கு. இந்த பழைய ஏற்பாடு கால புஸ்தகத்தோட தீர்க்கதரிசிகள் அந்த காலகட்டத்தில் வாழப்பட்ட ஆளுங்களுக்கு இந்த பூமிக்கு அடியில ஒரு பாரடைஸுங்கிற ஒரு இடம், பரதேசிங்கிற ஒரு இடம் வந்துட்டு அவங்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு. ஆனா ஆண்டவர் வந்த பிறகு அவங்க இனிமேட்டு அவங்க வந்துட்டு
நியாயப்பிரமாணம் புஸ்தகத்துல இல்ல, புதிய ஏற்பாடு கால புஸ்தகத்துல இருக்கிறாங்க. அதனால அவரை போயிட்டு அவங்கள மீட்க வேணும். அதனால ஆண்டவர் பரதேசிக்கு போறாரு. இந்த கல்லனும் அதே பரதேசிக்கு இருக்கிறார். அங்க சுவிசேஷம் சொல்லப்படுகிறது. எல்லாரும் ஏற்றுக்கொண்டு பரலோக ராஜ்யத்துக்கு செல்ல போகிறாங்க. சோ அதுக்கு முன்னாடி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 3 நாள் பாத்தீங்கன்னா பரதேசியில் தான் இருக்கிறார். அதாவது பூமிக்கு அடியில் தான் போயிருக்கிறார். அங்க போயிட்டு கடவுளோட அந்த வெற்றியை வந்துட்டு அவர் பகிர்கிறார். அது மட்டும் இல்ல, அங்க வந்துட்டு இன்னொரு இடமும் இருக்குன்னு சொல்லியிருக்கிறேன். ஆப்ரஹாம் பிளாசம் மட்டும் இல்ல, அதுக்கு கீழே பாத்தீங்கன்னா அந்த ரிச்மண்ட் பாத்தீங்கன்னா அவன் வந்துட்டு ஹெய்ட்ஸ், அவன் வந்து கொடூரமா இருக்கிறான். அருகையின் பற்கள். அங்க வந்துட்டு அவனுக்கு தண்ணி இல்ல, அவன் வந்து கதறான், எனக்கு தண்ணி கொடுங்க தண்ணி கொடுங்க. அந்த ஒரு இடமும் இருக்கு. அங்கேயும் ஆண்டவர் போயிருப்பார். இப்போ நான் அதுக்கான ஒரு ப்ரூஃப் நான் இப்போ உங்களுக்கு கொடுக்குறேன். அதனோட ப்ரூஃப் பாத்தீங்கன்னா 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 18-19. 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 18-19. 1 பேதுரு 3:18-19 இப்போ வாசிக்கிறேன். ஏனெனில் கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்திற்கு சேர்க்கும்படி அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக நீதி உள்ளவர்களாய் பாவங்களின் நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டார். அவர் மாம்சத்தினால் கொலையுண்டு ஆவியினால் உயிர்க்கப்பட்டார். 19. அந்த ஆவியிலே அவர் போய் காவலில் உள்ள ஆவிகளுக்காக பிரசங்கம் செய்தார். சோ இது என்ன புதுசா இருக்கு? நீங்க ஒருவேளை படிக்கலன்னா அது புதுசா இருக்கும். 1 பேதுரு 3:18 1 பேதுரு நீங்க படிக்கலனாலே புதுசா இருக்கும். ஏன்னா ஆண்டவர் வந்து நமக்காக பாடுபட்டு சிலுவையில இருந்தார், நம்ம வந்துட்டு அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு தெரியும். ஆனா அந்த ஆவியிலே அவர் போய் காவலில் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்தார். அது என்ன காவலில் உள்ள ஆவி? யார் அது? பரலோகத்துல ஒரு காவல் இருக்கு அப்படின்னு நம்ம ஒழுங்கா நம்ம பைபிள் கிளீனா படிக்கலன்னா, ஆண்டவர் வந்து பரலோகத்துக்கு தான் ஆண்டவரோட இடத்துக்கு போயிருப்பாங்க, அங்க என்ன காவல் இருக்கான்னு நமக்கு புரியாது. ஆனா இதனோட உண்மையான மீனிங் பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரிதான், லூக்கா 16 போட்ட மாதிரிதான் ஆபிரகாமோட இடம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துட்டு பூமிக்கு அடியில இருக்கு. அதுக்கும் அடியில வந்துட்டு தான் இந்த ஹெல் இல்ல, அது பேரு ஹெய்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது அழுகையின் பற்கள், இல்லைன்னா வந்துட்டு ஒரு டோர்மெண்ட், ஒரு 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 கஷ்டமான ஒரு இடம். அது அந்த இடத்துக்கு போக கூடாதுன்னு மக்கள் விரும்புவாங்க. சோ அந்த இடத்துக்கும் ஆண்டவர் போகிறார். அது மட்டுமல்ல, ஆபிரகாமோட அந்த பிளாசம், ஆபிரகாம் மடி, அதாவது ஆபிரகாமோட வீடு, அந்த இடத்துக்கும் போயிட்டு அங்க இருக்கிற மக்களையும் மீட்கிறார். அது மட்டுமல்ல, காவலில் உள்ளவர்கள், இந்த பணக்காரன் பாத்தீங்கன்னா அந்த இடத்துலதான் இருக்கான், காவலில் உள்ளவர்கள், அவங்களுக்கும் போய் பிரசங்கிக்கிறார். சோ கிட்டத்தட்ட இது மூலியமாக நமக்கு ப்ரூஃப் என்னன்னா, பரதேசிங்கிறது, அந்த கல்லன் பரதேசிக்கு போறதுங்கிறது அவன் பரலோகத்துக்கு போல பூமிக்கு அடியில ஒரு இடம் இருக்கு பரதேசி, அதாவது இலைப்பாறுதல் ஒரு இடம். அதுக்கும் கீழே வந்துட்டு ஆபிரகாமோட மடி, அதுதான் இலைப்பாறுதல் இடம். அப்புறம் அதுக்கு கீழே வந்துட்டு ஹெய்ட்ஸ், அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கொடூரமான ஒரு இடம். சோ 2 இடத்துக்கும் ஆண்டவர் போகிறார். அப்போ இவர் வந்துட்டு இப்போதைக்கும் பரதேசிக்கு தான் இந்த கல்லன் போகிறார். அப்போ வந்துட்டு இப்போ இந்த காலத்துல வந்துட்டு நம்ம எங்க போவோம்? ஆண்டவரை விசுவாசிச்ச நம்ம இப்ப எங்க போறோம்? சோ இதுக்கு நாம வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம பரலோகத்துக்கு தான் போறோம். ஆண்டவரோட பிதா எங்க இருக்கிறாரோ அந்த இடத்துக்கு தான் நம்ம போறோம். அந்த டைம்ல பாத்தீங்கன்னா பரதேசிக்கு ஏன் போனார்னா, இந்த பழைய ஏற்பாடு கால புஸ்தகம் ஆளுங்க வந்துட்டு அவங்க நியாயப்பிரமாணத்தை கீழ்ப்படிஞ்சிருக்கிறாங்களா, எவ்வளவு பேர் கீழ்ப்படிஞ்சவங்க இருப்பாங்களே, அப்ப அவங்க நிலைமை என்ன? இப்ப ஆண்டவர் வந்துட்டு மரித்து உயிர் தெளிவிட்டார்ல, இப்ப அவங்களும் நம்மள மாதிரி ஒரு மனுஷங்க தானே. ஆண்டவர் அந்த காலத்துல மரிக்கல, அதனால அவங்க இப்போ அடியில இருக்கிறாங்க. இப்ப அவங்க கடவுளோட இடத்துக்கு சேர வேணாமா? அதனால அவர் முதல்ல அங்க கீழே இருக்கிறவங்க போயிட்டு ஆபிரகாமோட அந்த வீடு, அங்க போயிட்டு காஸ்பிள், அதாவது இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சு, இனி நம்மளோட இடம் மேலதான், அதனால ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவங்கள மேல கொண்டு போகிறார். அது மட்டுமல்ல, இன்னும் அடியில, அதாவது இந்த காவலில் உள்ள ஆவிகளுக்காக பிரசங்கித்தார். அங்கேயும் போயிட்டு அவர் வந்துட்டு பிரசங்கம் செஞ்சிருக்கிறார். அது என்னன்னு நமக்கு தெரியாது, அது என்ன பிரசங்கிறது. ஒருவேளை ஆதிகால திருச்சபை ஏர்லி சர்ச் ஃபாதர்ஸ், அதாவது இந்த டிசைபிள்ஸ் கூட, ஆண்டவரோட சீடர்களோட அந்த சீடர்கள், அவங்களுக்கு ஒருவேளை இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கும். ஆனா இது ஒரு பெரிய ஒரு டீப் டாக்டரின். இதை பத்தி ஒரு சில விஷயம் நான் சொல்ல விரும்புறேன், ஆனா டைம் இல்லை. இப்போதைக்கு நம்ம 2ஆம் வார்த்தையை பத்தி தான் நம்ம தியானிக்கிறோம். ஸோ நான் அதிலே என்னோட வசனத்தை முடித்துக் கொள்கிறேன். இது தேவையில்லாம இது இன்னும் டீப்பா போகும். ஸோ உங்களுக்கு இந்த விஷயம் புரிஞ்சிருக்கும் நான் நம்புறேன். அந்த காவலில் உள்ளவங்க பாத்தீங்கன்னா பூமிக்கு அடியில தான் போயிருக்கிறார், ஆண்டவரும் பூமிக்கு அடியில தான் போயிருக்கிறார். ஆனால் 3 நாள் கழித்து அவர் சிலுவையில வந்துட்டு மரித்து உயிர் தெளிம்பிய பிறகு 3 நாள் கழித்து அவர் எப்போ வந்துட்டு பிதா இடத்துல இப்ப போறாரு என்ற விஷயம் சொல்றாரோ, அன்னையில இருந்து இனி யார் யாரெல்லாம் ஆண்டவர் விசுவாசிக்கிறார்களோ அவர்களும்
பரலோக ராஜ்யம், அதாவது பிதாவோட இடத்துக்கு போவோம். இனி நம்ம பாரடைஸ் போக தேவையில்ல, ஆபிரகாமோட வீட்டுக்கு போற அவசியம் இல்லை. ஏன்னா கிறிஸ்து வந்து விட்டார். கிறிஸ்துவ நம்ம நம்பிட்டா கிட்டத்தட்ட நம்ம என்ன ஆகிறோம், நீதிமானாக்கப்படுகிறார்கள். நீதிமான் வந்துட்டு கடவுள் இடத்துல போக முடியாதா? வேதம் கூறுவது போக முடியும். ஒருவேளை கிறிஸ்துவ ஏத்துக்கலன்னா நீ நீதிமானாக்கப்படுவதில்லை. ஒருவேளை நீ நியாயப்பிரமாணங்கள், ஒருவேளை நீ ரொம்ப நல்லது பண்ணினா நீ ஒருவேளை பாரடைஸ் போக வாய்ப்பு இருக்கு. ஆனா இப்போ புதிய ஏற்பாடு காலத்துல ஆண்டவர் வந்ததால் கிறிஸ்துவ ஏத்தாக வேண்டும். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நம்புறேன். இப்ப நான் இன்னொரு ப்ரூஃப் டெக்ஸ்ட் கொடுக்குறேன். அதாவது இந்த காலத்துல நாம வாழ்கிற காலத்துல பாத்தீங்கன்னா இப்ப கிறிஸ்துவ ஏத்ததுனால் நாம எங்க போக போகிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நான் குறிப்பிடுகிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் வசனங்கள் 2 முதல் 3. என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லை அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களிடம் சொல்லியிருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்த பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்த பண்ணிய பின்பு நான் இருக்கிற இடத்தில் நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்வேன். சோ இந்த வசனம் உங்களுக்கு கிளீனா புரிஞ்சிருக்கும். ஒரு வாட்டி ஆண்டவர் வந்து சிலுவையில இருந்து மரித்து 3 நாள் வந்து பரதேசிக்கு போயிட்டு அப்புறம் அந்த ஸ்ரீ கிட்ட சொல்றாரு, என்னை தொடாதே, நானும் பிதா இடத்துல போகல. பிதா இடத்துக்கு நான் போயிட்ட பிறகு உங்களுக்கு ஒரு ஸ்தலம் ரெடி ஆச்சு. இனி நீங்க மட்டும் இல்ல, இனி நாமளும் இப்போ இருக்கிற வாழும் கால மனுஷர்களும், இப்போ யாரெல்லாம் மறிக்கிறாங்களோ, கிறிஸ்துவ நம்பி மறிக்கிறாங்களோ, அவங்களும் பரலோக ராஜ்யத்துக்கு தான் போவாங்கிற ஒரு ப்ரூஃப் யோவான் எழுதின சுவிசேஷம் ஆண்டவர் சொல்ற வார்த்தை. ஸோ கல்லன் பாத்தீங்கன்னா ஆண்டவர் போன இடத்துக்கு போனார். ஆனா ஆண்டவர் எங்க போனார்? அந்த 3 நாட்கள் பாத்தீங்கன்னா பரதேசி பூமிக்கு அடிக்கு தான் போயிருக்கிறார். அங்க போயிட்டு பிரசங்கம் பண்ணாருங்கிற ஒரு விஷயம் வந்து 3 பேர்ல கூறப்படுகிறது. ஆனால் அவர் உயிர் தெழுந்த பின் பிதா பார்க்க போயிருக்கிறார். பிதாவை பார்த்த பிறகு அவள் தான் அதோட யாரெல்லாம் மறிக்கிறார்களோ இனி வந்து பரதேசிக்கு போக மாட்டோம், பரலோக ராஜ்யத்துக்கு, அதாவது ஆண்டவர் இருக்கிற அந்த பிதா இருக்கிற அந்த இடத்துக்கு தான் போவோம் அப்படிங்கிற ஒரு ப்ரூஃப் டெக்ஸ்ட் வந்து யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 2-3. ஸோ இது மூலியமாக நமக்கு கிளீனாக ப்ரூஃப் ஆகிறது. அது மட்டுமல்ல, 2 கொரிந்தியர் 5:8 போட்டிருக்கு, யாராவது ஒரு மனுஷன் இறந்தால் அடுத்த செகண்ட் அவன் வந்துட்டு கடவுள் அதாவது பிதா இருக்கிற இடத்துக்கு தான் போவான். 2 கொரிந்தியர் 5:8. நேரம் இல்லாததானால் நான் படிக்க விரும்பவில்லை. 2 கொரிந்தியர் 5:8 நீங்க வேணா பாருங்க. அதுல போட்டிருக்கு, ஒருத்தர் இறந்த பிறகு நெக்ஸ்ட் இனிமேட்ட பிதா இடத்துக்கு தான் போறாங்க. ஏன்னா ஆண்டவர் எங்க இருக்கிறாரோ அங்கதான் நம்ம போவோம். இனி ஆண்டவர் பரலோக ராஜ்யம், அதாவது பிதா இடத்துக்கு போனதுனால் நாமளும் இனி அங்கதான் போவோம். ஸோ இந்த 2வது கேள்வி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். அப்போ ஈனோக்கும் எலேஜாவும் எங்க இருப்பாங்க பாத்தீங்கன்னா, கண்டிப்பா அவங்க எடுத்துக்கொண்டு அவங்க பரதேசியில தான் இருந்திருப்பாங்க. ஆண்டவர் எப்போ பரதேசில இருந்து பரலோக ராஜ்யம் கொண்டு போனாங்களோ ஈனோக்கும் எலேஜாவும் அப்பதான் போறாங்க. ஸோ 2வது பாயிண்ட் உங்களுக்கு புரிஞ்சுக்கும்னு நினைக்கிறேன். எங்க வந்துட்டு இந்த கல்லன் போகிறான், பரதேசிங்கிற ஒரு விஷயம் பைபிள்ல கூறப்படுகிறது. அவன் பரலோகத்துக்கு போனானா இல்ல பூமிக்கு அடியில சொல்லப்பட்ட அந்த பரதேசிக்கு போறானா? உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிருக்கும்னு நான் நம்புறேன். ஜீசஸ் போன இடம் பார்த்தீங்கன்னா பரதேசி. 1 பேதுரு 3ஆம் அதிகாரத்தில் நம்ம படிச்சோம் எங்க ஆண்டவர் போனார் என்று. அந்த இடத்துக்கு தான் அவனும் போனான். ஆண்டவர் மேல ஆண்டவர் வந்து பிதா இடத்துக்கு போயிட்ட பிறகு அந்த கல்லன் மட்டும் அல்ல, பழைய ஏற்பாடு கால புஸ்தகத்தை வந்துட்டு யாரெல்லாம் நியாயப்பிரமாணத்தை கீழ்ப்படிந்தார்களோ ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதால் அவர்கள் வந்துட்டு இது மூலியமாக பரலோக ராஜ்யத்துக்கு செல்கிறார்கள். இந்த விஷயம் புரிஞ்சிருக்கும் நமக்கு. 2வது பாயிண்ட். 3வது விஷயம் பாத்தீங்கன்னா, இது வந்து ஒரு டெக்னிக்கலான ஒரு கேள்வி நிறைய பேர்கிட்ட இருக்கு. இந்த 2 விஷயம் பாத்தீங்கன்னா இதுலயே வந்துட்டு ஓகே, நல்ல சூப்பரான ஒரு பாயிண்ட்ஸ் 2மே. ஆனா 3வது விஷயம் பாத்தீங்கன்னா, இது 2ஓட 3வது விஷயம் தான் பயங்கர ஒரு ட்விஸ்டிங்கான ஒரு பாயிண்ட். நிறைய பேர் வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த பாயிண்ட் தான் வந்துட்டு ரொம்ப ஆழமா படிக்காதவங்க பாத்தீங்கன்னா இந்த பாயிண்ட் அவங்களுக்கு தெரியாது. இந்த மாதிரி ஒரு பாயிண்ட் ஓகே, விசுவாசத்தினால அவங்க பரலோக ராஜ்யம் போயிட்டான் அப்படின்னு தான் முடிப்பாங்க. ஆனா ஆண்டவர் வந்து யோவான் சுவிசேஷத்தை வந்து சொல்லுவார், நீங்க மறுபடியும் பிறக்காவிட்டால் தேவனோட ராஜ்யத்துக்கு போக முடியாது. இப்படி சொன்ன அந்த ஆண்டவர் இந்த கல்லன் பாத்தீங்கன்னா அவன் மறுபடியும் பிறந்தானா அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துட்டு கேட்கிறாங்க. நம்ம ஒருவேளை டீப்பா படிச்சா தெரியும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து யோவான் சுவிசேஷத்துல பாத்தீங்கன்னா 3ஆம் அதிகாரத்துல நீ மறுபடியும் பிறந்தால்தான் பரலோக ராஜ்யம் போக முடியும் சொல்றாரு. ஆனா இந்த கல்லன் பாத்தீங்கன்னா ஒண்ணுமே படல, ஆண்டவரை ஏத்துக்கிட்டான். எப்படி அது? அவன் மறுபடியும் பிறக்கலையே, அவன் மறுபடியும் ஞானஸ்தானம் எடுக்கலையே, எப்படி அவன் பரலோக ராஜ்யம் போனான்? சோ அதுக்கான ஒரு விளக்குறை தான் இப்ப பார்க்க போகிறோம். 3வது பாயிண்ட் பாத்தீங்கன்னா born again. If someone has to be born again in order to go into the kingdom of God. ஒருத்தர் வந்து மறுபடியும் பிறக்காவிட்டால் தேவனோட ராஜ்யத்தை காண முடியாது என்று சொன்ன அந்த யோவான் புஸ்தகத்தில் ஆண்டவர் சொன்னாரு. அப்போ இவர் மறுபடியும் பிறந்தாரா? சோ அதுக்கான ஒரு விளக்குறை தான் இந்த 3வது பாயிண்ட்.
யோவான் 3:3 பாருங்க. இயேசு அவனை பிரதியுத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிறக்காவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டாய் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன். அப்ப பாத்தீங்கன்னா 4வது வசனத்துல பாத்தீங்கன்னா அந்த கேள்வி கேட்ட அந்த மனுஷன் அவர் கேக்குறாரு, அப்ப என்ன மறுபடியும் நான் எங்க அம்மாவோட வயிற்றுக்குள்ள மறுபடியும் நான் போகணுமா? ஏன்னா எங்க அம்மாவோட வயிற்றுல இருந்தாலும் நான் வெளியே வந்தேன், அப்ப திரும்பி நான் எங்க அம்மாவோட வயிற்றுக்குள்ள திரும்பி உள்ள போயிட்டு வெளியே வரணுமா? ஏன்னா இது பாத்தீங்கன்னா மறுபடியும் ஒரு ப்ரூஃப் டெக்ஸ்ட். அதாவது பாத்தீங்கன்னா நம்ம நம்ம வாழ்கிற இந்த இந்தியா தேசத்துல பாத்தீங்கன்னா மறுபடியும் ஒருத்தன் பிறப்பான், மறுபடியும் ஒருத்தன் பண்ணியா பிறப்பான். ஆனா அந்த காலத்துல யூதர்களுக்கும் கிறிஸ்துவருக்கும் மத்த இந்த அபிராம் சம்பந்தப்பட்ட ரிலிஜன் பாத்தீங்கன்னா ஒருத்தர் ஒரு வாட்டி பிறந்தாங்கன்னா அதோட அவங்க மறுத்து இதோட நியாய தீர்ப்புக்கு தான் போவாங்க. சோ வேதம் கிளீனாக சொல்கிறது. அதனாலதான் அவன் கேட்கறான், என்ன சொல்றீங்க மறுபடியும் பிறக்கணுமா? அப்படி அது மறுபடியும் பிறக்கணும்னா அவனுக்கு ஒரு புதிய விஷயமா, அவன் இந்த மாதிரி ஒரு கொள்கையில அவன் நம்புறவனா இருந்தா அவனுக்கு ஒரு புதிய விஷயமாக இருக்காது. இப்போ நம்ம ஹிந்துல நம்புற மாதிரி மறுபடியும் ஆமா நம்ம ஒரு 10 வாட்டி 15 வாட்டி பிறப்போம் அது மாதிரி அவன் நம்பி இருந்தா அவனுக்கு அது புதுசா இருக்காது. அவன் அதனால புதுசா கேட்கறான், மறுபடியும் பிறக்கணுமா? இப்போ மறுபடியும் எங்க அம்மா வயிற்றுக்குள்ள நான் திரும்பி உள்ள போயிட்டு திருப்பி வெளியே வந்தாதான் நான் ஆண்டவரோட ராஜ்யத்தை பார்க்க முடியுமாங்கிற ஒரு விஷயத்த அந்த நிக்கோடமஸ் ஆண்டவர் இடத்துல கேள்வி கேட்டவர் கேட்கிறார். அப்பதான் ஆண்டவர் சொல்கிறார் 6ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, வெறும் தண்ணியால மட்டும் இல்ல, ஃப்ரெஷ்ஷா மட்டும் இல்ல, ஆனா ஆவிக்குரிய நீங்க பிறக்க வேண்டும் என்கிற ஒரு விஷயம் யோவான் 3:6. இப்போ born again, அதாவது மறுபடியும் பிறக்க வேண்டும், இதனோட அர்த்தம் என்னன்னு நம்ம பார்ப்போம். அதே மாதிரி இது எப்படி கல்லனுக்கு பொருந்ததும் நம்ம பார்ப்போம். ஏன்னா ஆண்டவர் சொன்ன வார்த்தை மீறக்கூடாது. ஒரு இடத்துல யோவான்ல மறுபடியும் பிறக்க வேண்டும் போட்டிருக்கு, இன்னொரு இடத்துல பாத்தீங்கன்னா கல்லன் ஆண்டவரே என்ன நினைவு கூறுங்கன்னு சொல்லுவேன்னா, ஓகேப்பா நான் உன்னை நினைவு கூறுறேன், நீ என் கூட வந்துரு. அப்போ என்ன ரெண்டுத்துக்கும் முரண்பாடு இருக்கா அப்படிங்கிற ஒரு விஷயம் பைபிள்ல கிடையாது. எல்லாமே ஒரே மெசேஜ் தான். ஸோ முதலாவது இந்த மறுபடியும் பிறக்கிறது born again அதை பத்தி நம்ம படிப்போம். முதலாவது பாத்தீங்கன்னா ஆதாம் எப்படி படைக்கப்பட்டான் அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஆதாம் நம்ம எல்லாம் நினைப்போம் ஒரு மண்ணு மாதிரி உருவாக்கி ஆண்டவர் ஊதினார். ஆனா ஆதியாகமம் 2:7 பாருங்க என்ன போட்டிருக்குன்னு. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 7வது வசனம். ஆதியாகமம் புஸ்தகம் 2:4-7 இப்ப நான் படிக்க போகிறேன். இது பாத்தீங்கன்னா இது துவக்க காலம். ஆதியாகம்ங்கிறது இப்பதான் ஆதாம் எப்படி படைக்கப்பட்டாங்கிற ஒரு விஷயத்த நம்ம இப்ப பார்க்க போகிறோம். முதலாவது 4வது வசனம் பாருங்க. தேவனாகிய கர்த்தர் பூமியையும் வானத்தையும் உண்டாக்கின நாளில் வானமும் பூமியும் சிருஷ்டிக்கப்பட்ட வரலாறு இவைகள். ஓகே, இதுதான் ஹிஸ்டரி ஆஃப் ஹெவன் அண்ட் எர்த். 5வது வசனம். நிலத்தினுடைய சகலவித செடிகளும் பூமியின் மேல் இன்னும் உண்டாகவில்லை, நிலத்தில் உள்ள சகல விதமான பூண்டுகளும் இன்னும் முளைக்கவில்லை, ஏனெனில் தேவனாகிய கர்த்தர் பூமியின் மேல் இன்னும் மழையை பெய்யவில்லை, நிலத்தை பண்படுத்த மனுஷன் இருந்ததில்லை. ஓகே, இன்னும் எதுவுமே வளையல. கிட்டத்தட்ட இது ஒரு கன்னி பூமிங்கிற ஒரு விஷயம் 5ஆம் வசனத்துல சொல்லுது. 6வது வசனம். அப்பொழுது மூடு பனி பூமியில் இருந்து எழும்பி பூமி எல்லாம் நினைத்தது. சோ பாத்தீங்கன்னா எந்த செடியும் பூண்டோ எதுவுமே இல்லை. 6ஆம் வசனத்துல என்ன சொல்லுதுன்னா, ஃபர்ஸ்ட் தண்ணியை நிரப்புறார், பூமியை ஃபுல்லா தண்ணியால நினைக்கிறார். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினால் உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசில் ஊதினார், மனுஷன் ஜீவாத்மா ஆனான். இப்ப கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு பூமியை படைச்ச உடனே எடுத்த உடனே புல்லோ பூண்டோ எதுவுமே முளையில, கிட்டத்தட்ட ஒரு கன்னி பூமி. ஒருவேளை இந்த டேர்ம் கரெக்டான்னு தெரியல, விவசாயிகளுக்கு தெரியும். எதுவுமே முளைக்கலன்னா அது ஒரு கன்னி நிலம் சொல்லுவாங்க, கன்னி பூமி, வெர்ஜின் சாயில். கிட்டத்தட்ட ஒரு வெர்ஜின் சாயிலாக இருந்தது. ஒரு கன்னி பூமியாக அந்த கன்னி பூமியில தண்ணியை நிரப்பினார். எடுத்தோடனே புல் பூண்டு முளையில ஃபர்ஸ்ட் தண்ணியை நிரப்பினார். அதுக்கப்புறம் தான் பாத்தீங்கன்னா மனுஷனை உருவாக்கிறார். அப்போ ஒரு கன்னி பூமியில தண்ணியை நிரப்பி அதுக்கப்புறம் தான் ஆதாமை உருவாக்கிறார். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இப்ப நாமெல்லாம் எப்படி பறக்கிறோம், நம்ம அம்மாவோட வயிற்றுல இருக்கும்போது தண்ணி குடம். அதே மாதிரி ஒரு எப்படி ஆதியாகமம் புஸ்தகத்துல ஒரு கன்னி பூமியில பாத்தீங்கன்னா தண்ணியை நிரப்புறாரோ அதே பேட்டர்ன்ல தான் நம்மளும் பறக்கிறோம். நம்ம அம்மாவோட வயிற்றுல இருக்கும்போது தண்ணி குடம், அந்த தண்ணி குடம் உடஞ்ச பிறகுதான் நம்ம வெளியே வருவோம். நம்ம அம்மாவோட வயிற்றுல இருந்து வெளியே பூமிக்கு வருகிறோம். கிட்டத்தட்ட ஆதாமும் பாத்தீங்கன்னா அதே மாதிரி தண்ணியில நிரப்பி அந்த தண்ணி மூலியமா தான் அவர் வெளியே ஆதாம் வருகிறார். அதே போல் நாமளும் எப்படி வருகிறோம், அம்மாவோட வயிற்றுல தண்ணி குடம் உடையும் போதுதான் நம்ம வெளியே வரும். கிட்டத்தட்ட 2 ஆதாம் பிறப்பதும் நம்ம பிறக்கிறதும் அந்த தண்ணியால தான், தண்ணி மூலியமா தான் ஆதாம் வெளியே வந்தாரு.
நாமளும் பாத்தீங்கன்னா தண்ணி குடம் மூலியமாக தான், தண்ணி குடம் அந்த உடையும் போது தான் நம்மளும் வெளியே வரும். கிட்டத்தட்ட தண்ணி ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறது. சோ இதே தண்ணி முதல் பிறப்பு பாத்தீங்கன்னா இந்த தண்ணியால தான் நமக்கும் வருது. நமக்கு மட்டும் இல்ல, முதல் மனிதன் ஆதாமுக்கும் இதே மாதிரிதான் அவன் பிறக்கப்படுகிறான். எப்படி நம்ம பிறக்கிறானோ அதே பேட்டர்ல தான் ஆதாமும் பிறக்கப்படுகிறார். இதுக்கான வசனம் பாத்தீங்கன்னா சங்கீதம் 38. இங்க சங்கீதம் 38 பாருங்க. கிட்டத்தட்ட ஆதாமோட படைப்பும் நாம் இப்போ பிறக்கிறதும் ஒரே மாதிரிதான் வந்து பைபிள் குறிப்பிடுறது. சங்கீதம் 38 நான் படிக்க விரும்பல, டைம் ரொம்ப கொஞ்சம் போனதுனால கிட்டத்தட்ட 35 மினிட்ஸ் ஆச்சு. இன்னும் ஒரு பாயிண்ட் வேற இருக்கு. அதனால நீங்க ஒருவேளை சங்கீதம் 38 பாருங்க. கிட்டத்தட்ட ஆதாம் வந்துட்டு எப்படி படைக்கப்பட்டாரோ அதே மாதிரிதான் நம்மளும் தண்ணி, அவனுக்கும் தண்ணி மூலியமாக எழுமினா நம்மளும் இந்த தண்ணி உடையும் போது தான் வரும். 2 பேருக்கும் தண்ணி தேவைப்படுகிறது. ஆனா நம்ம மறுபடியும் பிறக்கணும்னா என்ன பண்ணிக்கிறோம், மறுபடியும் இதே மாதிரி ஒரு தண்ணி வேணும். எப்படி நம்ம முதல்ல பிறக்கிறோனோ அதே தான் மறுபடியும் ஆண்டவர் என்ன சொல்றாரு, நீ மறுபடியும் பிறக்க வேண்டும். நம்ம மறுபடியும் பிறக்கணும், அதே மாதிரி தண்ணி வேண்டும். நம்ம பேப்டிசம் அப்போ என்ன பண்றோம், பேசிக்கலி தண்ணி அதே மாதிரி ஒரு தண்ணி இருக்கு, நம்ம உள்ள போகிறோம். உள்ள போகும்போது பாத்தீங்கன்னா நம்ம வந்துட்டு நம்ம பழைய வாழ்க்கை மறிக்கிறது, வெளியே வரும்போது ஒரு புதிய ஜீவனாக வருகிறோம். அப்படிதான் வந்துட்டு வேதம் கூறுகிறது. கிட்டத்தட்ட ரோமர் எழுதின சுவிசேஷம் 6:3-4 பாத்தீங்கன்னா அப்படிதான் குறிப்பிடுகிறது. சோ நம்ம மறுபடியும் பிறக்க வேண்டும் என்றால் கிட்டத்தட்ட என்ன பண்ணோம், முதல்ல நம்ம பிறந்த மாதிரி தான் ரெண்டாவதும் பண்ணோம். முதல்ல நம்ம எப்படி பிறக்கிறோம், ஆதாம் எப்படி பிறந்தாரு, தண்ணி முதல்ல பூமியில நிரப்பி, ஒரு கன்னி பூமியில தண்ணியை நிரப்பி அது மூலியமாக ஆதாம் பிறக்கிறார். நம்மளும் வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த காலத்து மக்களும் பாத்தீங்கன்னா அம்மாவோட வயிற்றுல வந்து தண்ணி கூட உடையஞ்ச பிறகுதான் தண்ணியில இருந்தா நம்மளும் வருகிறோம். சோ அதை நம்ம திருப்பி ரெசிப்ரோக்கல் பண்ணோம். அதனால நம்ம என்ன பண்றோம், அதே தண்ணியில போயிட்டு நாம வந்துட்டு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிறோம். சும்மா ஒருத்தர் போயிட்டு தண்ணிக்குள்ள முங்கி வெளியே வந்தா அப்பாடா நான் மறுபடியும் பிறந்துட்டேன்னு சொன்னா அது கிடையாது. அப்படி பைபிள் சொல்ல, நான் ஆண்டவரை விசுவாசிக்கிறேன், நான் பாவி, என்னோட பாவத்துக்காக அவர் சிலுவையில அறைந்தார், மறுபடியும் என் உயிர் தெழுந்தார், இந்த உயிர் தெழுந்ததை நான் நம்புகிறேன், இவர் உயிர் தெழுந்தது போல் நானும் உயிர் தெழுவேன், கடவுளோட நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. அப்படி சொல்லி நம்ம வந்துட்டு விசுவாசம் மூலியமாக ஆண்டவர் சொன்ன அந்த கட்டளை, அதாவது நீ மறுபடியும் பிறக்க வேண்டும் ஒரு விஷயத்த சொல்றதுனால நாம என்ன பண்றோம், முதல்ல பிறந்த மாதிரியே ரெண்டாவது வாட்டி வந்துட்டு நம்ம மிமிக் பண்றோம். முதல் பண்ண அந்த விஷயத்த திருப்பி அதே மாதிரி நம்ம பண்றோம். ஆனா இந்த வாட்டி என்ன பண்றோம், அதே மாதிரி ஒரு தண்ணி அதுக்குள்ள கீழே நம்ம உள்ள போகும்போது என்ன ஆகிறோம், நம்ம வந்துட்டு மறித்து திரும்பி மறுபடியும் எழும்பும் போது நம்ம எப்படி தண்ணி குடத்துல இருந்து தண்ணி கூட உடஞ்ச உடனே நம்ம வெளியே வரோமோ, எப்படி ஆதாம் வந்து பூமியில தண்ணியை நிரப்பி அவர் வெளியே வராரோ, நாம வெளியே வரும்போது ஒரு புதிய ஒரு கிரியேச்சர், அதாவது திரும்ப பிறந்த ஒரு மனிதராக நாம் மாறுகிறோம். இதுதான் வந்து ஆண்டவர் சொல்கிறார். ரோமர் 6:3-4 இப்ப பார்ப்போம். ரோமர் 6:3-4 ரோமர் 6:3-4 பாத்தீங்கன்னா இதுல போட்டிருக்கு, நீங்க படிங்க. ரோமர் 6:3-4 பாத்தீங்கன்னா நம்ம உள்ள போகும்போது பாத்தீங்கன்னா நம்ம வந்து மறிக்கிறோம். திரும்பி அந்த தண்ணியில இருந்து வெளியே வரும்போது பாத்தீங்கன்னா நம்ம புதிய ஒரு கிரீச்சர், அதாவது புதிய ஒரு கிரியேஷன், புதிய மறுபடியும் பிறக்கிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தோட ப்ரூஃப் டெக்ஸ்ட் தான் ரோமர் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் வசனங்கள் 3-4. டைம் இல்லாததுனால நான் படிக்க விரும்பலேன், ஆனா இதுல போட்டிருக்கு. ஒருவேளை போஸ்ட் வச்சு கூட நீங்க படிக்கலாம், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ரோமர் 6:3-4. ஸோ கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒருத்தர் தண்ணிக்குள்ள போனார்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா அவர் வந்து மறித்துட்டார். திரும்பி அந்த தண்ணியில இருந்து அவர் வெளியே வரும்போது அவர் வந்து மறுபடியும் பிறக்கிறார், ஒரு புதிய ஒரு சரீரம், புதிய ஒரு கிரியேச்சர் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்துட்டு வேதம் வந்து குறிப்பிடுகிறது. அப்ப அந்த கல்லன் பாத்தீங்கன்னா அப்ப அவர் அதே மாதிரி பண்ணாரா, கிட்டத்தட்ட அவர் மறுபடியும் பிறந்தாரா? இப்பதான் நம்ம வேதத்தை வந்துட்டு நம்ம வந்து பரிசுத்த ஆவியால படிக்க வேண்டும். நம்ம நார்மலா படிச்சோம்னா இது சந்தேகம் தான் வரும். பரிசுத்த ஆவி இல்லைன்னா இப்பதான் பிரச்சனை ஆகும். கல்லன் பாத்தீங்கன்னா இது மாதிரி பண்ணல, அவன் வந்துட்டு தண்ணிக்குள்ள போயிட்டு மறுபடியும் ஒரு பிறக்கவில்லை. ஆனா ஒரு மனுஷன் தண்ணிக்குள்ள போறானா வேதம் என்ன சொல்லுது, ஆண்டவரை விசுவாசித்து ஞானஸ்தானம் எடுக்கும் போது அவன் ஒரு தண்ணிக்குள்ள முழுங்கும் போது என்ன அர்த்தம், அவன் மரிக்கிறான். இந்த கல்லனும் யாரு பக்கத்துல இருந்து மரிக்கிறார், கிட்டத்தட்ட கிறிஸ்து கூட இருக்கும் போது அவர் மரிக்கிறார். ஆனா பேப்டிசம்ங்கிறது அது ஒரு சிம்பாலிக், அது வெறும் ஒரு உதாரணம் தான். அது லிட்ரல் கிடையாது. வெறும் அது ஒரு அடையாளமாக தான் இருக்குது. தண்ணிங்கிறது ஒரு அடையாளம், உள்ள போறது ஓகே, நீ மரித்துட்டுங்கிறது ஒரு அடையாளம், வெளியே வந்த பிறகு நீ மறுபடியும் பிறக்கிறாய் அடையாளம். ஆனா இந்த கல்லன் பாத்தீங்கன்னா அவன் அடையாளமா பண்ணல, வெறும் ஒரு சிம்பிளிசமா பண்ணல. அவன் வந்துட்டு உண்மையிலேயே பாத்தீங்கன்னா அவன் லிட்ரலா பண்றான். கிட்டத்தட்ட உள்ள போகும்போது நம்ம என்ன பண்றோம், ஞானஸ்தானம் எடுக்கும்போது நம்ம உள்ள போகும்போது மரித்துட்டோங்கிறது ஒரு அடையாளமாக நம்ம நினைக்கிறோம். ஆனா இவர் பாத்தீங்கன்னா கல்லன் பாத்தீங்கன்னா அது அடையாளம் இல்ல, உண்மையிலே கிறிஸ்துவ கூட அவர் மரிக்கிறார்.
அதே மாதிரி வெளியே வரும்போது ஒரு அடையாளமாக நாம் புது ஒரு சரீரமாக பெற்றோம் என்கிற ஒரு விஷயம் வந்து நம்ம நம்புகிறோம். அதான் வேதம் கூறுகிறது. ஆனா இவர் என்ன பண்ணுகிறார்? ஆண்டவரே என்னை நினைவு கூறுங்க. ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீ என்றோடு கூட பரதேசில் இருப்பாய். இப்ப கிட்டத்தட்ட அவர் வந்து லிட்டரலாக, இவர் அடையாளமாக இல்ல, கிட்டத்தட்ட அவர் நேரடியாக இப்படி, அதாவது நான் உங்க கூட நேரடியாவே சாவுறேன், ஆனா நான் உங்களை நம்புறேன், நீங்க என்ன உயிர் தெளிவீங்க. இது என்ன நடக்குது? கிட்டத்தட்ட அவர் வந்து சிம்பாலிக் இல்ல, லிட்டரலா அவர் பண்றாரு. கிட்டத்தட்ட ஞானஸ்தானங்கிறது உள்ள போகும்போது ஒரு அடையாளமாக, ஓகே நீ இறந்துட்ட, நீ வெளியே எழும்பும் போது நீ ஒரு புதிய ஒரு சரீரமாக, ஒரு அடையாளம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். ஆனா அந்த கல்லன் பாத்தீங்கன்னா இவனும் ஞானஸ்தானம் தான் எடுக்கிறான். ஆனா இவன் வெறும் அடையாளமாக இல்ல, இவன் வந்து லிட்டரலாவே எடுக்கிறான். ஆண்டவர் கூட அவன் சேர்ந்து மறிக்கிறான். ஆண்டவர் எங்க போறாரோ அதே அந்த பரதேசியில் அவரும் போகிறார். கிட்டத்தட்ட அவர் வந்து லிட்டரலாவே எடுக்கிறார். அப்போ இவரும் பேப்டிசம் எடுத்தாரா? கண்டிப்பா எடுத்தார். சோ இப்ப யாராவது உங்ககிட்ட வந்துட்டு இந்த மாதிரி ஒரு வசனம் கேட்டாங்கன்னா, யோவான் 3 வந்துட்டு போட்டிருக்கே, இந்த மாதிரி வந்துட்டு மறுபடியும் பிறக்காவிட்டால் தேவன ராஜ்யம் போட முடியாது. ஆனா கள்ளம் பாத்தீங்கன்னா ஞானஸ்நானம் எடுக்கலையா? கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அவன் வந்துட்டு லிட்டரலாவே எடுத்துட்டான். நம்ம எல்லாம் சிம்பாலிக்கா தான் எடுக்கணும். நம்ம எல்லாம் தண்ணிக்குள்ள போகும்போது என்ன சொல்றோம்? நம்ம வந்து மறித்துட்டோம், திரும்பி எழும்பும் போது உயிர் தெழும்போம். எப்படி ஆதாம் வந்துட்டு தண்ணியில இருந்து வந்தானோ, எப்படி நாமளும் வந்துட்டு முதல்ல பிறக்கும் போது தண்ணியில இருந்து வந்தோமோ, அதை தான் நம்ம வந்து மிமிக் பண்றோம், ஒரு அடையாளமாக, ஒரு சிம்பிளாக. ஆனா கல்லன் பாத்தீங்கன்னா அவன் வந்துட்டு சிம்பிள் இல்லை, அவன் லிட்டரலாவே அவன் வந்துட்டு ஆண்டவரோட இறக்குறான். ஆண்டவர் போற இடத்துக்கு பரதேசிக்கு போகிறான், திரும்பி அவன் வந்து உயிர் தெழும்புகிறான். ஹெவனுக்கு ஆண்டவர் போற அதே இடத்துக்கு ஆண்டவர் பரலோகராஜ்யம் போகும்போது இவரும் பரலோகராஜ்யம் போறாரு. லிட்டரலா அது நடக்குது. சோ அவரும் கிட்டத்தட்ட ஞானஸ்தானம் எடுத்தது மாதிரிதான். ஆனா அவர் வந்து சிம்பாலிக் இல்ல, லிட்டரலா எடுக்கிறாரு. சோ இதுக்கான ஆன்சர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். இப்ப ஆனா இன்னொரு கேள்வி, இதே கேள்வி இருக்கும். ஓகே, அப்போ வந்து ஞானஸ்தானம் எடுக்கலாம்னா ஒருத்தர் அப்போ விசுவாசி கிடையாதா? அப்போ ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் ஒருவேளை எடுக்கலாம்னா அப்போ பரலோகராஜ்யம் போக முடியாதா? மறுபடியும் ஆவிக்குரிய கண்கள்ல இது பாருங்க. அந்த கல்லன் பாத்தீங்கன்னா விசுவாசித்தான். இது இப்போ இந்த ஞானஸ்தானம் இருக்கிறது ஒரு அடையாளமாக தான் இருக்கிறது. இப்போ ஒரு நல்ல, இப்போ சர்ச்சுக்கு போற ரெண்டு விதமான மக்கள் இருக்கிறாங்க. சர்ச்சுக்கு போறவங்க ஒண்ணு பாத்தீங்கன்னா 15 வயசு ஆயிட்ட பிறகு, ஐயோ வயசாச்சு, 15 வயசாச்சு, பூப்பா ஞானஸ்தானம் எடுத்துரு. அவனுக்கு என்னன்னே தெரியாது, ஞானஸ்தானம்னா என்னன்னு தெரியாது, விசுவாசம்னா என்னன்னு தெரியாது. அவன் போயிட்டு ஓகே தண்ணியில உள்ள போயிட்டு வெளியே வந்துட்டேன், அவ்வளவுதான், வாரம் வாரம் எனக்கு அப்பம் கொடுப்பாங்க. அவன் உண்மையிலேயே அவன் வந்துட்டு அவன் ரசிக்கப்பட்டானா இல்லையா, அதுதான் முக்கியம். ஒருத்தன் போயானே, தம்பி 15 வயசு ஆச்சு, ஞானஸ்தானம் எடுத்துட்டு வீட்டுல சொல்றாங்க, அவனுக்கு கிறிஸ்துனாலே என்னன்னு தெரியாது, ஞானஸ்தானம்னா என்னன்னு தெரியாது. இப்ப நான் அந்த சொன்ன விஷயமே எதுவுமே அவனுக்கு தெரியாது, இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குன்னே அவனுக்கு தெரியாது. அவன் பாட்டு போயிட்டு ஓகே ஒரு 3 வாரம் நான் சர்ச் அட்டன் பண்ணிட்டேன், அந்த கிளாஸ் அந்த ஞானஸ்தானம் எடுக்கிற அந்த கன்ஃபர்மேஷன்ல கம்யூனியன் எடுக்கிற அந்த கிளாஸ் அட்டன் பண்ணிட்டேன், உள்ள போய் முங்கிட்டு திரும்பி ஏன்ச்சா, ஓகே வார வாரம் கொடுக்குறாங்க, அப்பாடா என்னோட குடும்பம் வந்துட்டு எல்லாரும் ஞானஸ்தானம் எடுத்தாங்க அப்படின்னு வெளி உலகத்துக்கு தெரியுது. ஆனா அவன் விசுவாசிச்சானா? அதுதான் முக்கியம். ஒருவேளை அவன் விசுவாசம் இல்லாம அவன் ஞானஸ்தானம் எடுத்தா அவன் உண்மையிலேயே ரசிக்கப்பட்டானா? உண்மையிலேயே அவன் வந்துட்டு மறுபடியும் பிறந்தானா? உங்களுக்கே தெரியும் அதுக்கு ஆன்சர். ஒருத்தர் விசுவாசம் இல்லாம ஞானஸ்தானம் எடுத்தா அவர் மறுபடியும் பிறக்கவில்லை. விசுவாசம் முக்கியம். சோ அதே மாதிரி ஒருத்தர் இப்ப விசுவாசியா இருந்து ஒருவேளை அவர் ஞானஸ்தானம் எடுக்கல, அவர் போவாரா இல்லையா? இதுதான் ஒரு கேள்வி. கண்டிப்பா அவங்க போவார். ஏன்னா வந்துட்டு வேதம் என்ன கூறுகிறதுனா, ஃபர்ஸ்ட் நீ விசுவாசம், நான் ஒரு பாவி, ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறேன்னு ஒண்ணு சொன்னாலே நீ ஏற்கனவே நீ பிறந்து விட்டாய். அதுக்கப்புறம் நீ பேப்டிசம் எடுத்தினா ஓகே, நீ எடுக்கலன்னா அதுக்காக ஆண்டவர் வந்துட்டு நீ என்ன விசுவாசித்த, ஆனா நீ வந்து தண்ணியில மூங்க வந்துட்டப்பா, அதனால நீ பரலோகராஜ்யம் வர முடியாது அப்படி சொல்ல. முதலாவது விசுவாசம் தான். விசுவாசத்தோட ஒரு அடையாளமாக ஓகே நம்ம வந்து இப்போ ஒரு எக்ஸாம் எழுதுறோம், நான் வந்து விசுவாசிக்கிறேன், நான் கண்டிப்பா வந்து நான் 70 மார்க் எடுப்பேன் அப்படி சொல்லிட்டு நம்ம வந்துட்டு நம்ம படிப்போம். அதே மாதிரிதான். ஆனா நம்ம வந்து அந்த எக்ஸாம் பாஸ் ஆகணும், அதுதான் முக்கியம். 70 மார்க்ங்கிறது நம்மளோட விசுவாசம். ஆனா 70 எடுக்கலாம், இல்ல 50 எடுக்கலாம், 60 எடுக்கலாம், ஆனா நம்ம பாஸ் ஆகணும், அதுதான் கோலா இருக்கு. சோ அதே மாதிரிதான் இந்த சினாரியோலையும் நம்ம விசுவாசிச்சோம், ஆனா நம்ம ஞானஸ்தானம் எடுக்கல, அதுக்காக நம்ம பரலோகராஜ்யம் போக முடியாதா? கண்டிப்பாக போக முடியும். ஒருத்தர் விசுவாசித்தாலே அவன் ஞானஸ்தானம் பெற்றதுக்கான அர்த்தம். ஆனா அதுக்கப்புறம் அவன் விசுவாசித்த பிறகு அவனோட அடுத்த எய்ம் என்னவா இருக்கணும்? கொஞ்ச நாள்ல அவன் வந்து பலப்படுத்தி அந்த விசுவாசம், அந்த வாழ்க்கையில் அவன் இன்னும் பலப்படுத்தி நிறைய பைபிள் படிச்சு இன்னும் வேதம்னா என்னன்னு தெரிஞ்ச பிறகு அவன் வந்து ஞானஸ்தானத்துக்கு போவது நல்லது. ஆனா அதுக்காக அவன் போலனா, அவன் போகாம அதுக்கு முன்னாடி அவன் இறந்துட்டானா அவன் வந்து பரலோகராஜ்யத்துக்கு போக முடியாதுன்னா கண்டிப்பா அவங்க போவாங்க. ஏன்னா விசுவாசம் முக்கியம். சோ இதுக்கும் ஒரு ப்ரூஃப் டெக்ஸ்ட் நான் கொடுக்குறேன். 2 கொரிந்தியர் 5:7 இதை நான் படிக்க விரும்புறேன். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 7வது வசனம். ஓகே, 2 கொரிந்தியர் 5:17 7 நான் சொல்லியிருப்பேன். 2 கொரிந்தியர் செகண்ட்
கொரிந்தியன்ஸ் சாப்டர் 5 verse 17. 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17வது வசனம். ஓகேவா? 2 கொரிந்தியர் 5:17 நான் படிக்கிறேன். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புதிய சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவை ஒளிந்து போய் எல்லாம் புதிதாயின. சோ என்ன இது வேதம் கூறுகிறது? நம்ம வந்துட்டு கிறிஸ்துவுக்குள் விசுவாசம், அதாவது கிறிஸ்துவுக்குள் இருந்தால் ஒருவன் கிறிஸ்துவுக்குள் புதிதா இருக்கிறவன் என்று வேதம் கூறுகிறது. ஒருத்தன் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு விட்டாலே புதிதாக இருக்கிறது. ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா அடுத்தது ஒரு காலத்துல பழைய ஏற்பாடு காலம் பாத்தீங்கன்னா, ஐயோ நீ வந்து விருத்த சேதனம் பண்ணல, ஐயோ நீ கடவுளுக்கு எதிரானவன். விருத்த சேதனம் சர்க்கம்சிஷன். அந்த பழைய ஏற்பாடு காலத்துல அந்த சர்க்கம்சிஷன் விருத்த சேதனம் பண்ணலாம், ஐயோ நீ கடவுளுக்கு பிறந்தானவன் அப்படின்னு பார்க்க ஆரம்பிச்சாங்க. இப்போ இந்த காலத்துல பாத்தீங்கன்னா அதே மாதிரிதான், ஐயோ நீ நீ ஞானஸ்நானம் எடுக்கலையா, அப்பனா நீ பரலோகராஜ்யம் போக முடியாது, நீ ஞானஸ்நானம் எடுக்கலையா. அப்படி கிடையாது. முதலாவது எந்த நபரா இருந்தாலும் விசுவாசம் தான் அவனை காப்போம். விசுவாசத்தோட அடையாளமாக ஞானஸ்தானம் எடுக்கிறோம். ஒரு அடையாளம் தான். இது மூலியமாக ஒரு பல பேரை ஊக்கப்படுத்துற மாதிரிதான். இப்போ ஒரு சில பேர் வந்து பார்ப்பாங்க, ஞானஸ்தானம் எடுக்கணும், ஓகே இதனோட அர்த்தம்னா என்ன, அது புரிஞ்சுக்கிட்டு அதனோட விசுவாசம் அடைஞ்ச பிறகு ஞானஸ்தானம் எடுக்கணும். ஆனா ஒருத்தர் ஞானஸ்தானம் எடுக்க முடியல, ஆனா விசுவாசம் இருக்குன்னா கண்டிப்பா அவங்களோட பரலோக ராஜ்யம் போக முடியும். அதுக்கும் முரண்பாடு கிடையாது. ஸோ இந்த விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நம்புறேன். 3வது விஷயம் ரொம்ப டீப்பான ஒரு எக்ஸ்பிளனேஷனா இருந்திருக்கும். நிறைய பேர் இது சொல்லியிருக்க மாட்டாங்க. இது புதுசாக இருக்கும். நெக்ஸ்ட் டைம் யாராவது உங்களுக்கு 7 வார்த்தை சொன்னா இந்த விஷயம் வந்துட்டு உங்களுக்கு கண்டிப்பா ஸ்ட்ரைக் ஆகும். ஏன்னா அவ்வளவு டீப்பான ஒரு டாக்டரின். அது மட்டும் இல்ல, நான் பேசினது ஒண்ணுமே இல்லை. நீங்க போய் ரிசர்ச் பண்ணுங்க. நான் சொன்ன விஷயத்த நீங்களும் ஒரு டைம் நீங்க வெரிஃபை பண்ணுங்க. நான் ஒரு மனுஷன் தான், எல்லாரும் மனுஷங்க தான். நான் ஒன்னு சொன்னா அதுதான் கரெக்டும் இல்லை. ப்ராவர்ப்ஸ் சொன்ன மாதிரி இன்னொருத்தன் அந்த கேஸை வந்துட்டு அவங்க பார்க்கணும். நீங்களும் அனலைஸ் பண்ணுங்க. நான் மட்டும் பைபிள் படிச்சு ஓகே இதுதான் கரெக்ட்னு நான் சொல்ல விரும்பல. நீங்களும் பாருங்க. ஒருத்தர் வந்து ஞானஸ்தானம் கண்டிப்பா எடுக்கலன்னா பரலோகராஜ்யம் போக முடியாதுன்னு ஒருத்தர் சொல்றவங்க கண்டிப்பா ரிசர்ச் பண்ணுங்க. விசுவாசம் முக்கியமா, ஞானஸ்தானம் முக்கியமா? விசுவாசம் ஞானஸ்தானத்துக்கு கொண்டு போவோம். ஆனா ஞானஸ்தானம் எடுக்கிறது மூலியமாக விசுவாசம் வராது. அது தெரிஞ்சுக்கொள்ளுங்க. இதுதான் பேட்டர்ன். விசுவாசம் தான் ஃபர்ஸ்ட் பேசிக் தேவை. எப்படி ஒரு எக்ஸாமுக்கு வந்துட்டு நான் விசுவாசிக்கிறேன் 70 மார்க் எடுப்பேன், ஆனா 70 மார்க் வந்து விசுவாசம் தான். அதுக்கான வேலை நான் அதுக்கான கிரியேட் பண்ணாதான் எனக்கு 70 மார்க் வரும். ஆனா பாஸ் மார்க் தான் முக்கியம். 70 முக்கியமா பாஸ் முக்கியமா? ஒருத்தர் ஃபெயில் ஆனா அவள் தான், அந்த எக்ஸாம்ல ஃபெயில் ஆனா மறுபடியும் அவர் எழுதணும். ஆனா 70 மார்க்ன்றது என்னோட விசுவாசம். எது முக்கியம்? பேப்டிசம் முக்கியமா, விசுவாசம் முக்கியமா? பாஸ் ஆகுறது முக்கியமா, 70 மார்க் எடுக்கிறது முக்கியமா? ஃபர்ஸ்ட் பாசிங் தான் முக்கியம். பாசிங்கிறது தான் விசுவாசத்தோட அறிகுறி. அப்புறம் அந்த விசுவாசம் மூலியமாக நெக்ஸ்ட் ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறார்? ஓகே ஞானஸ்தானம் எடுக்கணுமா, நான் எடுக்கிறேன். ஆனா ஒரு சில டைம் பாத்தீங்கன்னா ஞானஸ்தானம் எடுக்க வேண்டும் இருதயத்துல இருக்கும். ஆனா அவங்க ஒருவேளை மறித்து இருக்கலாம், இல்லைன்னா அவங்க ஒருவேளை வேற ஒரு மதத்துல இருந்து கிறிஸ்துவுக்கு ஏத்திருப்பாங்க. ஆனா அவங்களால போக முடியாது. வெளியே போனாலே என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் நான் சந்தேகமா பார்ப்பாங்க. நான் வெளியே போக முடியாது, வீட்டுக்குள்ளேயே நான் பைபிள் படிச்சுட்டு ஆண்டவரை வந்துட்டு ஆராதிக்கிறேன். அப்ப அவங்க நிலைமை என்ன? அவங்க ஞானஸ்தானம் இருக்கலாம், அப்ப அவங்க விசுவாசி கிடையாது. கண்டிப்பாக அவங்க விசுவாசி தான், அவங்களும் பரலோக ராஜ்யம் போவாங்க. ஸோ அந்த வசனம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன். இந்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். அப்போ கல்லன் வந்து மறுபடியும் பிறந்தானா? உண்மையிலே பாத்தீங்கன்னா அவன் மறுபடியும் பிறந்தான் தான். ஏன்னா ஆண்டவர் இடத்துல அவன் வந்துட்டு ஆண்டவருடைய இறந்து மறுபடியும் ஆண்டவர் இடத்துல அவர் போகிறான். கிட்டத்தட்ட அவன் வந்து லிட்டரலாவே பேப்டிசம் எடுக்கிறான். ஆனா விசுவாசம் தான் ஃபர்ஸ்ட். அதையும் அவன் வந்து டிக் மார்க். ஸோ கிட்டத்தட்ட இந்த வசனத்துக்கு உங்களுக்கு ஒரு ப்ரூஃப் டெக்ஸ்ட். டி born again. அவன் மறுபடியும் பிறந்தானா? ஆமா, மறுபடியும் அவன் பிறந்தான் தான். ஆனா லிட்டரலாவே பிறந்தான். ஸோ அதுக்கான ஆன்சர் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். 4வது பாயிண்ட் பாத்தீங்கன்னா த ஃபைனல் பாயிண்ட். கிட்டத்தட்ட சிலுவையில மறிக்கிற அந்த நிகழ்வு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆதமேனியவளோட அந்த ஏதேன் தோட்டத்தில் நடந்த விஷயம் அப்படியே இங்க நடக்குது. என்ன பிரதர் சொல்றீங்க? ஆதமேனியவள் தோட்டத்தில் நடந்த விஷயம் எப்படி சிலுவை மரணத்துல ஏற்படுது? ஆண்டவர் இப்போ சிலுவை மரணத்துல இருக்கிறார்ல, 2ஆம் வார்த்தை உதிக்கும் போது அந்த விஷயம் நடக்கிற விஷயம் அப்படியே அது ஏதேன் தோட்டத்தில் நடந்த விஷயம் அப்படியே நடக்குது. இதுதான் 4வது பாயிண்ட். The Garden of Eden incident during crucifixion. அதாவது சிலுவை மரணத்துல அந்த ஆண்டவரை வந்துட்டு சிலுவை மரணத்துல நடக்கும்போது, சிலுவை மரணம் அந்த நிகழ்வு நடக்கும்போது கிட்டத்தட்ட ஏதேன் தோட்டத்துல நடக்கிற விஷயம் அப்படியே நடக்குது. இப்போ நல்ல கவனிங்க. முதலாவது நான் ஒரு வசனத்தை படிக்கிறேன், அதை வச்சு உங்களுக்கு புரியும். ஆதியாகமம் புஸ்தகம், ஏன்னா ஆதியாகமத்தை தான் அந்த ஏதேன் தோட்டத்தை பத்தி போட்டிருக்கு. ஆதியாகமம் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 9வது வசனம் நான் படிக்கிறேன். ஆதியாகமம் 2:9. தோட்டத்தில், இந்த தோட்டம்னா ஏதேன் தோட்டம், தோட்டத்தில் நடுவில் தோட்டத்தின் நடுவில், இது ஞாபகம் வச்சுக்கோங்க, தோட்டத்தின் நடுவில் ஜீவரட்சத்தின் நன்மை தீமையை அறிகின்ற அந்த விருட்சமும்
பூமியிலிருந்து முளைக்கப்படுகிறது. அப்ப தோட்டத்தின் நடுவில் என்ன இருக்கிறது? ஜீவரட்சத்தின் கனி. இந்த ஜீவரட்சம்னா என்ன பாத்தீங்கன்னா, அதுதான் வந்துட்டு நித்திய ஜீவன் கொடுக்கிற ஒரு கனியாக இருக்கிறது. அதனோட ப்ரூஃப் பாத்தீங்கன்னா ஆதியாகமம் 3:22 பாத்தீங்கன்னா போட்டிருக்கும். நித்திய ஜீவனுக்கான கனியும் நன்மை தீமை அறிகிற அந்த கனியும் ரெண்டும் இருக்கு. ஆனா தோட்டத்தின் நடுவுல முக்கியமா என்ன இருக்கிறது? ஜீவரட்சத்தின் கனி. அதாவது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்துட்டு இந்த கனியை சாப்பிட்டாங்கன்னா அவங்க வந்துட்டு நித்திய ஜீவன் பெற முடியும். இன்னொரு கனி பாத்தீங்கன்னா நன்மை தீமை கனி. அது பாத்தீங்கன்னா ஆதியாகமம் 3:22 போட்டிருக்கு. நேரம் இல்லாதனால நான் படிக்க விரும்பவில்லை. உங்களுக்கு இப்ப புரிஞ்சிருக்கும். ஆதியாகமம் 2:9 என்ன போட்டிருக்கு? தோட்டத்தின் நடுவில். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப நடுவுல யார் இருக்கிறாங்க பாருங்க. கிட்டத்தட்ட சிலுவை மரணம் அப்போ யார் நடுவுல இருக்கிறாங்கன்னு அந்த பிக்சர்ல பாப்பீங்க. சிலுவையோட நடுவுல யார் இருக்கிறாரு? ஜீவரட்சத்தின் கனி யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அந்த கள்ளன் ஒருத்தர் வந்துட்டு யாரு? அவன் மனம் திரும்புறவன் வந்துட்டு யாரு? நல்லவன். இன்னொருத்தன் பார்த்தா கெட்டவன். பாருங்க, கிட்டத்தட்ட ஏதேம் தோட்டத்துல நடந்த விஷயம் இப்போ நம்ம கண் முன்னாடி கிட்டத்தட்ட 2000 வருஷம் கழிச்சு நம்ம படிக்கிற நமக்கு ஒரு சில பேருக்கு இது படிக்கும் போது புரிஞ்சுக்காம இருக்கலாம். ஒரு சில பேருக்கு இந்த விஷயம் தெரியலாம். ஆனா பாருங்க, நம்ம பைபிள் பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க மனுஷன் தான் எழுதிருக்கு. மனுஷன் எழுதின இவ்வளவு டீட்டெயிலா எழுத முடியாது. ஆதியாகமம் புஸ்தகம் கிட்டத்தட்ட ஒரு 5000 வருஷம் முன்னாடி எழுதப்பட்ட புஸ்தகத்துல தோட்டத்தில் நடுவில்னு ஏன் போடணும்? தோட்டத்தில் நடுவில் கிட்டத்தட்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நடுவுல இருக்கிறார். ஜீவரட்சம்னா என்னது? அந்த கனி மூலியமாக நமக்கு வந்து இட்டர்னல் லைஃப், அதாவது நித்திய ஜீவன் கிடைக்கும். இப்போ இதே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலியமாக நமக்கு என்ன கிடைக்க போகுது? நித்திய ஜீவன். அவரை விசுவாசித்தால் நித்திய ஜீவன் கிடைக்கும்னு வேதம் கூறுகிறது. அதே தோட்டத்தில் நடுவில், இவரும் தோட்டத்தில் நடுவில். அதே மாதிரி நன்மை தீமை வந்துட்டு ரெண்டு பக்கம். ஒரு நல்ல கெட்டன், ஒரு நல்ல ஒரு திருடனும் இருக்கிறான், ஒரு கெட்டவனும் இருக்கிறான். நல்லவன் பாத்தீங்கன்னா வந்து மனம் திரும்புகிறான். கெட்டவன் பாத்தீங்கன்னா நீ ரச்சித்துக்கொள், ஒரு தெனாவட்டல் பேச்சு இருக்கு. ரோமர்கள் வந்து என்ன நினைச்சாங்க? ஆண்டவரை வந்துட்டு நடுவுல போடலாம். அப்ப என்ன அர்த்தம்னா, இவன் இருக்கலே மக்கள் எல்லாம் என்ன நினைப்பாங்க? மோசமானவன் இவன், பக்கத்துல இருக்கிறவனை பத்தி தெரியும் எவ்வளவு மோசமானவன், அப்ப நடுவுல இருக்கிறவன் போட்டிருக்கிறானோ அப்ப எவ்வளவு கொடூரமான ஆளா இருப்பான்னு ரோமர்கள் வந்து போட்டாங்க. ஆனா கடவுள் எப்படி விளையாடுறாரு பாருங்க. நீங்க எப்படி வேணா போடுங்க, கடவுளுக்கு தெரியும் எப்படி அது வரும்னு. நீ சென்ட்ரல்ல போட்டு நீங்க வந்து ஆண்டவரை கெட்டவன் இந்த மனுஷன் முன்ன நினைக்கிற. ஆனா 2000 வருஷம் கழிச்சு மக்கள் படிக்கும் போது தெரியும் அது அவங்க போட்டது அவங்க இல்ல. அதனோட அர்த்தம் இதுதான் பாருங்க. அவங்க நினைக்கிறாங்க ஆண்டவரை இயேசு கிறிஸ்து நடுவுல போட்டா அப்பா இந்த 2 பேரு பக்கத்துல இருக்கிற இவ்வளவு மோசமான, அப்ப நடுவுல இவனை பொண்ணா இவ்வளவு மோசமான ஆளா இருப்பான்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனா கடவுள் எப்படி விளையாடுறாங்க பாருங்க. ரோமர்கள் நினைக்கிறாங்க ஓ இப்படி போட்டா வந்துட்டு இவன் ரொம்ப கெட்ட ஆள் நினைப்பாங்க. ஆனா ஆதியாகமம் நடக்கிற அந்த ஆதியாகமத்தில் நடந்த அந்த இன்சிடென்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த சிலுவை மரணத்துல காட்டுகிறது. தோட்டத்தில் நடுவில் ஜீவரட்ச கனி இருந்தது. அதே தோட்டத்தின் நடுவில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருந்தார். ஆனா ஆண்டவர் வந்து மனுஷனாச்சு, அவர் கனியா. ஆண்டவர் ஒரு மனுஷன் தானே. ஆனா நீ வந்து ஆதியாகமம் புஸ்தகத்துல கனியை தானே காட்டுற. அது கனி, அது இது மனுஷன். எப்படி ரெண்டும் ஒன்னாகும்? இப்ப பாருங்க, நம்ம பைபிள் நான் சொன்னேன், பைபிள் வந்து கிண்டல் பண்ணுவாங்க மனுஷன் தான் எழுதினாங்கன்னு. இது பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்ட மனுஷர்களால் தான் எழுதப்பட்டிருக்குன்னு மறுபடியும் ப்ரூஃபா நான் காட்டுறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 42, லூக்கா 1:42 லூக்கா 1:42 பாருங்க. உற்சாகமாக ஸ்திரீகளுக்குள் நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள், உன் கர்ப்பத்தின் கனி உன்னை கனியும் ஆசீர்வதிக்கப்பட்டது. பாருங்க, கனியும், அதாவது மேரியோட வயிற்றுல இருக்கிற கனி. ஏன் கனின்னு சொல்லணும்? சைல்டு தானே அவரு. இதான் ஹோலி ஸ்பிரிட்டோட வேலை. ஹோலி ஸ்பிரிட் பாருங்க எப்படி நிரப்பி அவங்க சொன்ன விஷயம் பாத்தீங்கன்னா, அவங்க உன்னோட பையன் ஆசீர்வதிக்கப்பட்டவன்னு சொல்லலாம்ல. ஆனா அவங்க ஏன் சொல்றாங்க? கனியும், கனி, ஃப்ரூட். இங்கிலீஷ்ல பாருங்க, blessed is the fruit அப்படின்னு இருக்கும். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அந்த அந்த கனிங்கிற ஒரு விஷயம் அவங்க சொல்லவே தேவையில்ல. நம்ம கேத்தலிக்ஸ் கூட நிறைய பேர் பாத்தீங்கன்னா blessed is the fruit, hail Mary full of grace, blessed is the fruit அப்படின்னு ஒரு ப்ரேயர் வந்து அவங்க சொல்லுவாங்க. அந்த கனி அவங்க சொல்லவே தேவையில்ல. இந்த கனிங்கிற ஒரு விஷயம் வந்துட்டு அவங்க சொல்லவே தேவையில்ல. ஆனா ஆண்டவர் பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டதால் அவங்க வந்துட்டு அந்த விஷயத்த சொல்றாங்க. எப்படி எல்லாம் வேலை செய்து பாருங்க. இது பரிசுத்த ஆவியில மனுஷனால எழுதப்பட்டதுன்னா அவங்க இதெல்லாம் இப்படிலாம் இவ்வளவு டீப்பா ஒருத்தர் யோசித்து எழுத முடியாது. இந்த கனி ஆண்டவர் ஒரு நம்ம யாராவது வந்துட்டு இப்போ வயிற்றுல ஒரு குழந்தை இருக்குன்னா அவங்க கனி ஆசீர்வதிக்கப்பட்டதுன்னு எந்த மனுஷனுக்கு சொல்லுவானா? ஆனா இப்படி வந்தது பாருங்க. இந்த கனி தான் வந்துட்டு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. எப்படி தோட்டத்தில் நடுவில் ஆதாம் ஏவாள் படைக்கும் போது தோட்டத்தில் நடுவில் வந்துட்டு அந்த கனி, எந்த கனி?
நமக்கு நித்திய ஜீவன் கொடுக்குற அந்த கனி ஆதம காலத்துல இருந்ததோ, அதே போல் இதே ஆதம காலத்துல மரம் இந்த கிராஸ்ங்கிறது மரத்துலதான் செய்யப்பட்டிருக்கு. அதே மாதிரி ஒரு மரத்துல ஒரு கனி தொங்கப்படுகிறது. இந்த கனியை யாரு விசுவாசிக்கிறார்களோ, யார் புசிக்கிறார்களோ அவர்கள் நித்திய ஜீவன் பெறுவார். சோ கிட்டத்தட்ட ஏதேம் தோட்டத்துல நடந்த ஒரு விஷயம் இதே அந்த ஏதேம் தோட்டத்தோட விஷயம் கிட்டத்தட்ட ஆண்டவரோட சிலுவை மரணத்தப்பவும் நடக்கிறது. ஏன்னா ஏதேம் தோட்டம் தான் பாவம் வந்தது, அது அப்படியே திருப்பி போடணும். ஏன்னா அது திருப்பி போட்டாதான் திருப்பி மனித குலத்துக்கு நித்திய ஜீவன் கிடைக்கும். கடவுளுக்கும் மனிதனுக்கும் உள்ள அந்த பந்தம் மறுபடியும் சீர்படுத்தும். அது மூலியமாக அதுக்காக தான் கிறிஸ்து பூமிக்காக வந்தார். அந்த கனி இப்போது தொங்குகிறது. நீங்கள் புசிக்க ஆயத்தமாக இருக்கிறீர்களா? கிட்டத்தட்ட நீங்க விசுவாசிக்கிறீர்களா? நம்ம கம்யூனியன் எடுப்போம், சர்ச்சில் வார வாரம் நம்ம ராபோஜன் எடுப்போம், கம்யூனியன் எடுப்போம், யூக்கரிஸ்டின் கேத்தலிக்ல சொல்லுவாங்க. அது என்ன பண்றோம்? நம்ம கிட்டத்தட்ட நம்ம என்ன நினைச்சு சொல்றோம்? இந்த அப்பம் ஆண்டவரோட சரீரம், இந்த ரத்தம் ஆண்டவரோட, இந்த திராட்சை ரசம் ஆண்டவரோட ரத்தமாக இருக்கிறது நம்ம நினைவு கூர்ந்து சொல்றோம். கிட்டத்தட்ட நம்ம அந்த கனியை நம்ம நினைவு கூறுறோம். இது மூலியமாக நம்ம புசிக்கும் போது நமக்கு பரலோக ராஜ்யம் கிடைக்குங்கிற நம்பிக்கையோட நம்ம பண்றோம். சோ எவ்வளவு சூப்பர் நேச்சுரலா இருக்கு பாருங்க. கிட்டத்தட்ட ஹோலி ஸ்பிரிட் நிரப்பாம இந்த பைபிள் எழுத முடியாது. ஸோ உங்களுக்கு புரிந்திருக்கும்னு நம்புறேன். 4 பயங்கரமான ஒரு பாயிண்ட்ஸ் நான் சொன்னேன். முதலாவது விஷயம் பாத்தீங்கன்னா, அந்த கல்லன் விசுவாசித்தான். விசுவாசம் மூலியமாக தான் அவனுக்கு நித்திய ஜீவன் கிடைக்கும். ஏன்னா பழைய ஏற்பாடு கால புஸ்தகத்தில் நியாயப்பிரமாணம் இருந்தது. புதிய ஏற்பாடு கால புஸ்தகம் ஆண்டவரை விசுவாசிக்கிறது மூலியமாக நமக்கு பரலோக ராஜ்யம் கிடைக்கும். இரண்டாவது பாத்தீங்கன்னா, அந்த கல்லை எங்க போனான்ங்கிற ஒரு விஷயத்த நம்ம படிச்சோம். பாரடைஸ்ன்னு போட்டிருந்தது. அந்த பாரடைஸ் என்ன? அது பூமிக்கு அடியிலையா இல்ல பரலோகமா? நமக்கு அதான ஆன்சர் தெரியும். பூமிக்கு அடியில தான் ஆண்டவரும் இந்த கல்லனும் போனார். உயிர் தெழும்பிய பிறகு பிதா இடத்துல போயிட்ட பிறகு அந்த கல்லன் மட்டுமல்ல, பழைய ஏற்பாடு கால புஸ்தகத்தின் தீர்க்கதரிசிகள், அந்த நியாய பிரமாணங்களை கீழ்ப்படிந்தவர்கள் அனைவரும் ஆண்டவரோட இடத்தம், அதாவது ஆண்டவரை இயேசு கிறிஸ்து பரலோகத்தில் போனது போல் அவர்களும் சென்றார்கள். அது மட்டுமல்ல, அதுக்கு கீழே ஒரு ஜெயில், பிரிசன்னு போட்டிருக்கு, ஜெயில். அந்த இடத்துல போயிட்டு அவர் பிரசங்கித்தார்ங்கிற ஒரு விஷயத்த 3 பேதுருல நம்ம படித்தோம். அதுக்கப்புறம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து யோவானில் உதித்த வார்த்தை, நீங்கள் மறுபடியும் பிறக்காவிட்டால் தேவனோட ராஜ்யத்தை காண முடியாது. அப்போ இந்த கல்லன் மறுபடியும் பிறந்தானா? கண்டிப்பாக பிறந்தான். உங்களுக்கு அதனோட எக்ஸ்பிளனேஷனும் கொடுத்தேன். அது மட்டுமல்ல, எப்படி ஒரு மனுஷன் பிறக்கிறான், எப்படி ஆதாம் பிறந்தார், அதே மாதிரி நம்மளும் எப்படி பிறக்கிறோம். அப்புறம் பேப்டிசம் எடுக்கும்போது எப்படி மறுபடியும் நாம் பிறக்குங்கிற ஒரு விஷயமும் சொன்னேன். எப்படி விசுவாசம் தான் முக்கியம், விசுவாசம் மூலியமாக தான் நடக்குது. ஃபைனலா பாத்தீங்கன்னா ஏதேம் தோட்டத்தை பத்தி பேசணும். ஏதேம் தோட்டத்தில் நடந்த இந்த நிகழ்வு திரும்பவும் ஆண்டவரோட சிலுவை மரணத்தில் ஏற்படுகிறது. அதை பத்தியும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஸோ இந்த 2வது வார்த்தை மூலியமாக ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்துகிறார். 2000 வருஷம் கழிச்சு நம்ம இப்ப படிக்கிறோம். கிட்டத்தட்ட 1900 2000 வருஷமா, டேட்ஸ் நமக்கு கிளீனா தெரியல. 2000 வருஷங்கள் அப்ராக்சிமேட்டா இப்ப நம்ம படிக்கிற நமக்கு இப்ப புரிகிறது. விசுவாசம் நம்மளை காக்கும். நம்ம போய் 108 தடவை தேங்காய் ஓட, இல்லைன்னா போயிட்டு 108 முட்டி போடு, இல்லைன்னா இது பண்ணு, இல்லைன்னா ஒரு 10 வாட்டி கோயில்ல போயிட்டு தலைகீழாக குதி, அப்போ உனக்கு புண்ணியம் கிடைக்கும், அது மூலியமாக பரலோகம் போவோம் அப்படிலாம் ஆண்டவர் சொல்ல. ஃபேன்சியா எதுவுமே பண்ண சொல்ல. போய் நெருப்புல போய் நட, இது மூலியமாக நீயே துன்படுத்தினா கடவுளுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிலாம் வேதம் எங்கேயுமே கூறப்படல. ஈஸியா ஜீசஸ் நமக்கு சொல்லி கொடுக்குறாரு. இந்த கல்லனை வச்ச ஒரு எக்ஸாம்பிள், என்னை நீ விசுவாசித்தால் நீ என்று என்னோடு கூட இருப்பாய். நான் அன்னைக்கு பரதேசிக்கு போய் பரலோகத்துக்கு போனேன். இன்று விசுவாசிக்கும் மக்கள், என்னை நீ விசுவாசித்தால், என்னை நீ பின்தொடர்ந்தால் நீயும் நான் போற இடத்துக்கு வருவேன், நீயும் கடவுளோட இடத்துக்கு நீ சேருவாய். ரொம்ப ஈஸியான டாக்டர், எந்த ஃபேன்சியும் இல்லை. நான் போயிட்டு 7 தடவை ஒரு பில்டிங்கை சுத்தி நடக்கணும், இல்லைன்னா போயிட்டு நான் முட்டி போடணும், முட்டி போட்டு அந்த பிரதர்ஷனம் செய்யணும், அது இது எந்த ஃபேன்சியும் இல்லை. நீ என்னை விசுவாசி, என்னை பின்பற்று. விசுவாசிக்கிறவன் பின்பற்றுவோம், உண்மையா விசுவாசிக்கிறவன் பின்பற்றுவோம். இது மூலியமாக இந்த உலகத்துல மட்டும் பிளெஸிங் இல்லை, மறு வாழ்க்கை அதுதான் முக்கியம். நம்ம இங்க 8 years தான் வாழ போறோம். இதுக்கப்புறம் கடவுளோட நித்தியமா வாழும். அந்த வாழ்க்கையில பாத்தீங்கன்னா கண்ணீர் இல்லை, கவலை இல்லை. இந்த வாழ்க்கையில நம்ம கூட ஒரு சில கண்ணீர் இருக்கும், கவலை இருக்கும். ஆனா அந்த வாழ்க்கையை நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. இந்த வாழ்க்கையில கூட நிறைய கஷ்டங்கள் இருக்கும். ஆனா ஆண்டவர் ஏற்றுக்கொண்டதால் நாம் அடுத்த ஒரு வாழ்க்கை, அதாவது ஆண்டவர் இடத்தில் போகும், அந்த கிறிஸ்துக்குள் நாம் இருக்கிற அந்த ஹெவனுக்கு போற அந்த வாழ்க்கைக்கு போகும்போது நம்ம கண்ணீர் இல்லை, கவலை இல்லை, எதுவுமே இல்லை. ஸோ நம்ம இங்க ஒருவேளை கஷ்டப்படுகிறோம், ஐயோ இவ்வளவு கஷ்டப்படுகிறோமே, கடவுள் என்ன பார்க்க மாட்டாரா? கண்டிப்பா அவர் ஹெல்ப் பண்ணுவார். ஆனா இங்க நீங்க என்னென்னலாம் மிஸ் பண்றீங்களோ, நீங்க கடவுளை நம்பினால் அங்க உங்களுக்கு எல்லாமே கிடைக்கப்படும்.
நீங்க உங்களுக்கு அழுகை இருக்காது, சோகம் இருக்காது, உங்களுக்கு நோய்கள் இருக்காது, எதுவுமே இருக்காது என்று வேதம் உங்களுக்கு சாட்சியாக கூறுகிறது. ஸோ இந்த வசனம் உங்களுக்கு புரிந்திருக்கும் நான் நம்புறேன். the words of Jesus, the second sayings of Christ, ஆண்டவர் உதித்த இரண்டாம் வார்த்தை, நீ இன்று என்னோட கூட பரதேசில் இருப்பாய் அப்படிங்கிற ஒரு விரக்குறையை நான் கொடுத்திருக்கிறேன். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அப்படி புரியலன்னா தயவு செய்து இன்னொரு வாட்டி பாருங்க, நீங்களும் படிங்க. நான் படிக்கிறது முக்கியம் இல்லை. இந்த மெசேஜ் கேட்ட பிறகு அவள்தான் மறுபடியும் பழைய வாழ்க்கைக்கு போக கூடாது. மெசேஜ் முடிஞ்சிச்சுப்பா, அப்பா குட் ஃப்ரைடே முடிஞ்சிச்சுப்பா, அதுதான் திரும்ப லென்த் காலம் முடிஞ்சிச்சுப்பா, திருப்பி நம்ம லைஃப் ஸ்டைல் நம்ம பழைய மனிதன் எப்படியா இருந்தோமோ அதே மாதிரி நம்ம வாழலாங்கிற ஒரு வாழ்க்கை இருக்கக்கூடாது. லென்த் மட்டும் இல்லை, எல்லா நாளும் லென்த் தான் நமக்கு. எல்லா நாளும் நம்ம ஜெபிக்க வேண்டும், எல்லா நாளும் கடவுளை நாம் துதிக்க வேண்டும், எல்லா நாளும் கடவுளை நாம் யோசிக்க வேண்டும், பைபிள் படிக்க வேண்டும். ஸோ இந்த விஷயத்தை பண்ணுங்க, கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமீன்.